சிட் டவுன் சிட் டவுன். இன்னையிலிருந்து நான் தான் உங்களோட புது கிளாஸ் டீச்சர். இது 10ஆம் கிளாஸ். ஒவ்வொரு மாணவனோட வாழ்க்கையிலையும் ஒரு புது மாற்றம் ஏற்படுத்துறது இந்த வயசுல தான். அதனால நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். ஓகே? அபிலாஷ் பிரசன்ட் சார். அனு பிரசன்ட் சார். பிந்து பிரசன்ட் சார். நிவேதா சந்திரன் பிரசன்ட் சார். எட்வின் பிரசன்ட் சார். வினோத் பிரசன்ட் சார். கிரீஷ் பிரசன்ட் சார். சந்தோஷ் பிரசன்ட் சார். உன்னிகிருஷ்ணன் பிரசன்ட் சார். உன்னிகிருஷ்ணன் பிரசன்ட் சார். சைலன்ஸ். உன்னிகிருஷ்ணன் எந்திரி. உன்னிகிருஷ்ணன் பிரசன்ட் சார். என்னடா நீ என்ன கிண்டல் பண்றியா? கை நிட்டுறா. என்னாச்சு சார்? எதுக்காக அடிக்கிறீங்க? இவன் என்னோட பையன். ஓ, உங்களோட பையன் தான் இவனா? அப்படி இருந்து இவனுக்கு என்ன இவ்வளவு திமிரு? கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது பொண்ணு வயசுல பேசி என்னையே அவன் கிண்டல் பண்றான். ஐயோ, அவன் வேணும்னே உங்களை கிண்டல் பண்ணல சார். இதுதான் அவனோட குரலே. ஓ, ஐம் சாரி. முதலாளியை பார்த்தெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். மற்றவங்கெல்லாம் ஒரு முன்னாடி கை கட்டி நின்று பேசுவாங்க. நான் முகத்துக்கு நேராக நின்று ஏற்று பேசுவேன். ஆம்பளைனா அப்படிதான் இருக்கணும். அது புரியுதா? ஆம்பளை மாதிரி தில்லா பேசணும்னா 2 கட்டிங் போட்டாதான் பேச முடியும். பார்த்துக்க. அது கரெக்ட். டேய் ஒண்ணு இந்த வாரம். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டேன். டேய் நீ பாலு மாஸ்டர் பையன் இல்ல? உங்க அப்பா கிட்ட சொல்றேன் இரு. செய்வி அதுக்கப்புறம் என்ன தைரியத்துல இந்த மாதிரி பண்ண? ஐயோ சொன்னா கேளுங்க. ஏன் அடிக்கிறீங்க? கேட்ட கேட்டியா? உன் பையன் கல்லு குடிச்சானா? அப்படியாடா? உண்மையா? டேய் கல்லு குடிச்சியா? சொல்லுடா. கல்லு குடிச்சா ஆம்பளைங்க மாதிரி பேசலான்னு கேள்வி, அதனாலதான் குடிச்சு. பெறுநர் டாக்டர் KMCH கோயம்புத்தூர். மரியாதைக்குரிய டாக்டர், நான் 15 வயசுள்ள ஒரு ஆம்பளை. ஆனால் பொம்பளை பிள்ளைங்க மாதிரி என்னுடைய குரல் இருக்குது. ஒரு ஆம்பளை பையனுக்கு டீனேஜ் வயசில் தான் மாறும்னு நான் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இது நாள் வரைக்கும் என்னுடைய குரலில் எந்த மாற்றமுமே இல்லை. இதுக்காக நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறத நீங்கள் பரிந்துரை பண்ணணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். டே குயிலு, நீ என்னையவே கிண்டல் பண்றியா? பண்ணா என்ன பண்ணு? ஏய் கையேடுறா. இவனை சும்மா விடக்கூடாது. அது இருக்கட்டும், இவனுக்கு ஒரு பேர் வைக்கலாம்டா. குயில்னு வைக்கலாம். குயிலுன்னு வேணாம், வேற ஏதாவது நல்ல பேரா வைப்போம். ஃபீமேல் உன்னிகிருஷ்ணா. ஹலோ, சீமா வீடு தானே? ஆமா, நீங்க யாரு?
நீங்க யார் பேசுறது? சீமாவோட அக்காவா? இல்ல, சீமாவோட புருஷன் வீரப்பன். ஹலோ, சீமா தானே பேசுறது? இல்லடி, நாம் தமிழர் சீமான். தேவைப்பட்டா டிடிவி மாதிரி கூட பேசி வைடி போன. நீ போடி. என்ன போடின்னு சொல்றியா? நீ போடி பிச்சைக்காரி. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நீ எல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க மாட்டேடி. உன்னை பத்தி நல்லா தெரியுது. நான் மட்டும் நேர்ல வந்து போன வச்சுட்டு போடி. மானம் கட்டவளே. இவ்வளோ பேஸ் பண்ணி பேசியும் பொம்பளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாசமா போனவன். ஓ, ராங் நம்பரா அது? போன் வந்தா நீ எடுத்து பேசிடுவ. உன் குரலை கேட்டு அவங்க ஏதாவது சொன்னா உடனே அவங்கள சண்டை போடுவ. ஏண்டா பேசுற நீ ஆம்பளைன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. உன்னோட குரலை கேட்டா யாரால புரிஞ்சுக்க முடியும்? அது ஒண்ணு ஏன் தப்பு இல்ல. என் அப்பா பாலு வாத்தியார் குரல் இப்படியா இருந்துச்சு? இல்ல இல்ல, என் அப்பாவோட அப்பா பாஸ்கர் வாத்தியாரோட குரல் இப்படியா இருந்துச்சு? அப்பாவோட அப்பாவோட அப்பான்னு எந்த ஒரு அப்பாவுக்கும் இந்த மாதிரி குரல் இருந்ததே இல்ல. பின்ன ஏன் குரல் மட்டும் எப்படி இப்படி வந்துச்சு? எல்லாம் உன்னோட கவனக்குறைவு தான். கர்ப்பத்துல இருக்கும்போது தொப்புள் கூடி கழுத்துல சுத்தி இருக்கிறதுனால தானே என்னோட வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு டாக்டர் பலமுறை சொல்லியிருக்காரு. நீ மட்டும் தான் இதுக்கு காரணம். என் வாய்ஸ் இப்படி ஆனதுக்கு. அதை மறந்துடாதீங்க. என்ன எந்த நேரத்துல உங்க பெத்தாங்களோ தெரியல. ஈஸ்வரா, குரல்ல தான் குறை இருக்கே தவிர மருந்துக்கு எந்த குறையும் இல்லை. இப்ப இதுல எந்த மருந்தை குடிக்கிறது? இதை குடிப்போம். கண்ட கடோர பிண்ட லேகியம். பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதை திங்கிறவங்களுக்கு தானே இதோட கஷ்டம் தெரியும். செப்டி டேங்க் மாதிரி என்ன ஒரு நாத்தம். மூக்க பிடிச்சுக்கோ. உள்ளப்போ உள்ளப்போ உள்ளப்போ. இருக்கிற குரல் ஒழுங்கா இருந்தாலே போதும். ஈஸ்வரா, அப்பா ஓமையடிகளாரப்பா. ஊனமுற்றவங்கள கை காலை பார்த்தா தெரியும், கூண விழுந்தவங்கள முதுக பார்த்தா தெரியும், குருடனை கண்ணை பார்த்தாலே தெரியும். ஆனா என்னோட இந்த ப்ராப்ளம் வாயை திறந்தா மட்டும்தான் 4 பேருக்கு தெரியும். அதனால 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல இந்த குரலை வச்சுக்கிட்டு நான் பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடாதப்பா. என்னை காப்பாத்து ஊமையடிகளாரப்பா. என் மானம் போயிடாம என்ன நீதான் காப்பாத்தணுமப்பா. இப்படி வாயை மூடிட்டு இருக்காம எனக்கு ஒரு பதில் சொல்லப்பா. எங்க பார்த்துக்கிட்டே இருங்க. நான் ஒரு நாளைக்கு கமலஹாசன் குரலை பேசதான் போறேன். கடவுளே, பழக்கமா போற பஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என் கதை முடிஞ்சது. ஈஸ்வரா, யாரையும் கூட பேச்ச கூட கூடாது. என்ன காப்பாத்து ஊமையப்பா. 9:30 மணி மீனாட்சி பஸ் வரல. 10:15 பஸ் வருமானே தெரியல. இவங்க இப்படி சொல்லாம கொள்ளாம பஸ்ஸை நிறுத்திட்டா நாம என்ன பண்றது? இதுக்கு நாம ஏதாச்சும் பண்ணணும் இல்ல சார்? இல்ல, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரம் அங்க நின்று அந்த ஆள் நம்மள பேச வச்சிருவான். காலங்காத்தாலே உயிர் எடுக்க வந்துடுறாங்க. போடா வெளியே. நிறுத்து. நான் செத்து போயிட்டேன்னா நீ ஏன் பதில் சொல்லுவ? அடிச்ச கொண்டுடுவான் போல இருக்கு. என்னடா சொன்ன வாங்கிட்ட? இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வந்திருக்கான்னு கேட்டேன், நீ வந்திருக்குன்னு சொன்ன. இன்னைக்கு பேப்பர் இன்னைக்கு கேட்காம நாளைக்கு யாரா கேட்பாங்க? சொல்ற பதில. அதுக்காக இப்படியாடா அடிப்ப? ஞாபகம் வச்சுக்க, ஒரு அடி 2 மிதி. திருப்பி உனக்கு கொடுக்காம விட மாட்டேன்டா. அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்தா இங்க மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. கடவுளே, இவன் என் பக்கம் திரும்ப கூடாது. கடவுளே, என்ன இது சோதனை? ஹலோ, மணி என்ன சார்? உங்ககிட்ட தான் கேட்குறேன், மணி என்னாச்சு? இது என்னது? எனக்கு டைம் பார்க்க தெரிஞ்சிருந்தா இதை விட நல்ல வாட்சே வாங்கி கட்டியிருப்பேன். நீ வாயை திறந்து சொல்ல மாட்டியா? வாயை திறந்து சொல்லு. வாயை திறந்தா நீ இப்படி பேச மாட்டடா. சார், வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களா? மணி என்னன்னு சொல்லு. அண்ணா 10 அதை ஒரு வாட்டி சொன்னா போது, எனக்கு காது நல்லாவே கேட்கும். 10 அது இல்லாம உங்ககிட்ட கேட்ட ராஸ்கல். சார், நீங்க சொல்லுங்க சார். சார், வாயை திறந்து சொல்லுங்க சார். டைம் என்னாச்சு சொல்லுங்க சார். ரகசியமா காதுல வந்து சொல்லுங்க சார். 10 என்னது? வாயை திறந்து சொல்லுங்க சார். டைம் என்னாச்சு சொல்லுங்க சார். போகட்டும் சார், சொல்லிடுங்க. டைம் கேட்டா எங்க தள்ளிட்டு போறான். அங்க பாரு. இப்ப சொல்லுங்க. 10-11 ராஸ்கல், என்ன பொம்பளை குரல்ல பேசி என்ன கிண்டல் பண்றியா? நான் ஒண்ணு மென்டல் கிடையாது. என்னையா கிண்டல் பண்றியா நீ? கலாய்க்கலையா?
என்னோட ஒரிஜினல் வாய்ஸே இதுதான். ஐயோ, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. முரட்டு ஆம்பளை மாதிரி ஒரு கெட்டப்பு, குயில் மாதிரி ஒரு குரல், குயில் மாதிரி. வா 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 ஏறி 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 குயிலே, இறங்கு ஏய், இறங்கு குயில் இறங்குப்பா, மாதிரி இறங்கு, பேசுறீங்க. இறங்கு. இல்லடா, குயிலே. ஏய், குயிலே. இல்லடா, டேய், குயிலே, இறங்குடா கீழே. குயிலே. எப்படி போங்க? எங்க போனோம்? போரூர். போரூர் போனோம். இந்த காசு கொடு காசு கொடு. நீங்க எங்க போனோம்? எங்க போகணும்னு சொல்லுங்க. எங்க விண்வெளிக்கா? அதுக்கு ராக்கெட்ல போனோம். டிக்கெட்டை கேட்டா ஊமைங்க மாதிரி கையை காட்டுறது. கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க சார். வாயை திறக்க மாட்டாரு, வாயை திறந்தா குயில் மாதிரி பேசுவாரு. ஓ அப்பதான் விஷயமா? இந்தபடி டிக்கெட் 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 எடுங்க. வீட்டுக்கு போட இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்க. தம்பி மணி எத்தனை? டைம் பத்தியம். வீட்டுல அப்பா நான் கஷ்டப்பட்டு படிக்க அனுப்பிவிட்டா ஸ்கூல் பீன்ற பயம் கூட இல்லாம நடந்துக்கிறீங்களே. பொறுமை போங்க. சாயந்தரம் நான் பெல் அடிச்சு தாங்க வீட்டுக்கு போவீங்க. இன்னைக்கு என்ன பண்ற பாருங்கடா, போடா. என்ன பசங்க இது? குயில் இல்லை மயில் இல்லை, எல்லாரும் கிளாஸ் போங்க 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 போங்க, எல்லாரும் கிளாஸ் போங்க இனிமே போங்க. பட்ட பேர் வச்சு கூப்பிட்டாங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு நான் வர மாட்டேன் சார். டீச்சருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி சார்? எதுவுமே நல்லதா போச்சு. இல்ல கோவப்படாதீங்க, எல்லாம் செட் ஆயிடும் சொல்ல வந்தேன். ஆமா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் ஃப்ரீ தானே? ஆபீஸ் ரூமுக்கு வாங்க, நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது கதை பேசிட்டு இருக்கலாம். இல்ல, எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற வேலை இருக்கு. இந்த பசங்களுக்கு இப்பதான் எக்ஸாம் வருமா? என்ன பசங்கள்? மாஸ்டர் ஹெட்மாஸ்டர் சார், உங்கள்ட்ட நான் பல முறை சொல்லிட்டேன், இந்த பெல்ல கை வச்சு நோண்டிக்கிட்டே டீச்சர் கிட்ட பேசாதீங்க. நான் வேணும்னு எதுவும் பண்ணல. நான் டீச்சர் கிட்ட சிலபஸ் எவ்வளவு கவர் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாளாவே நீங்க போர்ஷன்ஸ் கவர் பண்றத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? டைம் ஆயிடுச்சு, பெல் அடிங்க. இந்த வயசுல ஏதாவது கவர் பண்ண நினைக்கிறாரு. சரி, நம்ம நாட்டோட தேசிய விலங்கு புலி. ஓகே, நம்ம நாட்டோட தேசிய பறவை குயிலா? அது இல்ல டீச்சர், இங்க பாருங்க குயில். என்ன உன்னி கிருஷ்ணா, உட்காரா. கையெழுத்து போடுங்க சார். கிளாஸ் முடிஞ்ச வெளியில ஒரு வேலை அப்ப நான் யாருன்னு காட்டுறேன்டா. சார் உங்களே இல்ல சார், வரான் பாருங்க. உன்னிகிருஷ்ணா உட்காருப்பா. உன் கல்யாண விஷயம்லாம் என்னாச்சுப்பா? கல்யாணம் நடக்குமா? நடக்கும். ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நடக்கும், இவரை தவிர. கிளி மாதிரி குரல் வச்சிருந்தா இவனுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும்? பொண்டாட்டியை சமாளிக்கணும்னா நல்ல கம்பீரமான குரல் வேணும். உங்களுக்கு பொண்டாட்டி முன்னாடி பேசுறதுக்கு தைரியம் கொடுக்கறது எது தெரியுமா? ஹக்கீஸ். அவங்க பொண்டாட்டி முறைச்சாலே போதும், முச்சா போயிடுவாரு. இவருக்கு பொண்ணு கிடைக்காமலாம் ஒண்ணும் போகாது. ஆனா பொண்ணு பார்க்க போற இடத்துல இவரு பேசாம இருக்கணும்ல. இவரு குரலை கேட்டா பொண்ணு குதிச்சு ஓடிடும். என்ன உன்னி கிருஷ்ணா, இப்படியே பொண்ணு எப்ப கல்யாணம் பண்ணிப்ப? இப்படி கிண்டல் பண்ணாதீங்க டீச்சர். எல்லாருக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. உங்களை 200 பேருக்கு மேல பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களையே ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? வர ஞாயிற்றுக்கிழமை உன்னி கிருஷ்ணனுக்காக ஒரு பொண்ணு பார்க்க போறோம். இவருக்கு பொண்ணு பார்க்கறவன் சாதாரண ஆள் ஒண்ணும் கிடையாது. 1000 பொண்ணுங்களுக்கு மேல கையில இருக்கிற பாசிட்டிவ் மேரேஜ் பீரோ மேனேஜிங் டைரக்டர் தாமரக்குளம் ரவி. பூனைக்கண்ணு மட்டும் இல்லைன்னா இந்த பொண்ணு அழகா இருப்பா. இந்த எடுப்பான பல்ல கம்பி போட்டு சரி பண்றனா இன்னும் அழகா இருப்பா. காதுக்கு ஒரு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துட்டா காதும் கேட்கும். இந்த பொண்ணுக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லை. ஆஹா, கல்யாணத்துக்கு முன்னாடியே புள்ள பெத்துக்க முடியும்னு காட்டின பெண். குட் கேர்ள். இது எதுக்கு ரெண்டா பிரிக்கிறீங்க? இது நார்மல், இது அப் நார்மல். குத்தம் இருக்கிற குறை இருக்கிற மகா கடல். காசு பெருசா தேராது. இதுல இருந்துதான் உன்னி கிருஷ்ணனுக்கு ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கணும். A handicapped apsaras. மிஸ்ஸஸ் சுந்தரா, வயசு 28. பிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். மிஸ்ஸஸ் உன்னி கிருஷ்ணன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹலோ, மை நேம் இஸ் நான் தான் பப்பன். டொக்கமோ டொக்கமோ. டென்ஷன் ஆகாத டார்லிங்.
லிப்ஸ்டிக் அழிஞ்சிட போகுது. நம்ம ஒன்னா ஊர் சுத்தணும்ல, பீச்சுக்கு, சினிமாவுக்கு, ஐஸ்கிரீம் பார்ல இருக்கு. அதுக்கு என்ன, இப்ப எல்லாரும் டபுள் சிம் தானே யூஸ் பண்றாங்க. ஒன்னு வீட்டுக்குள்ள யூஸ் பண்ண, இன்னொன்னு வெளியில யூஸ் பண்ண. கலக்கிட்ட சூப்பர். ஐயோ, இது பழசாச்சே, புதுசா ஏதாவது சொல்லு. இது நல்லா இருக்கு. ஆமா. என்னப்பா எதுக்கு சிரிக்கிற நீ? மொபைல் போன்ல வர ஜோக்கு பயங்கர காமெடியா இருக்கும். கேக்குறியா? கேளு. மூச்ச பார்த்தாலே நல்லா தெரியுது, ஏதோ வித்தியாசமான ஜோக்கு பழகுது. நல்ல காமெடியா இருக்க, சூப்பரு. ஐயோ கன்றாவி, கேவலமாகுது. அவங்க 34 சேர்த்து திடீர்ப்பான்னு நினைக்கிறேன், அதான் இப்படி போயிடறான். உனக்கு வெக்கமா இல்லையாடா? பாக்குற பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் போன்ல பேசிக்கிட்டு ஒரு மொபைல் போன் கடை வேற வச்சிருக்க. அதனால உனக்கு என்ன? இந்த கடையில பல்நோக்கு திட்டம் இருக்கு. தெருவுல நிக்க வேண்டாம், பஸ் ஸ்டாப்ல நிக்க வேண்டாம், அவன் அண்ணன் தம்பிக்கு பயப்பட வேண்டாம், யாருக்கும் பயப்படாம பக்கத்துல நிக்க வச்சு ரசிக்கலாம். போன்ல ஒரு மெசேஜ் தட்டினா போதும், பொண்ணுக்கு அப்படியே ஓடி வந்துருவாங்க. 100 கணக்குல. சினிமா பியூட்டிஸ்ல சிம் பியூட்டிஸ். அதுதான் இந்த பப்பன். நீ வேணா பாரு, என் வாழ்க்கையை பரட்டி போட ஒரு சில நிமிஷங்களே போதும். அப்புறம் ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு சிக்னல் டவரே வராம பண்ண போறாங்க. வாய மூடிட்டு போ. ஆமா, வந்த விஷயம் என்ன? நாளைக்கு உன்னிகிருஷ்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறோம். நீ அவன் கூட வந்து பக்கத்துல நிக்கணும். நீ நின்னா மட்டும் போதும், இந்த கல்யாணம் தன்னால நடக்கும். அது என்னன்னா எனக்கு ஒண்ணும் புரியல. உன்னோட இந்த கேவலமான மூஞ்ச பார்த்தா இதை விட உன்னிகிருஷ்ணன் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணும். உன்ன மாதிரி ஒருத்தன் வாழ்க்கையில வராம இருக்கிறதுக்கு எவ்வளவு கேவலமான குரலா இருந்தாலும் ஏத்துப்பா. கறிக்கட்டைக்கு பக்கத்துல இருந்தா தானே பித்தளை கூட தங்க மாதிரி ஜொலிக்கும். போடாடே, என்ன காமெடி பீஸ் ஆக்கி நீ கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம். போ, நேரம் ஆகுது, போ. ஐயோ, சாந்தி மெசேஜ் இங்கிலீஷ்லயே டைப் பண்ணி அனுப்புவா. காசு பண்ணாலும் பரவாயில்ல, ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, ஆட்டோ சாந்தியா? நான் தான் பப்பன் பேசுறேன். டொக்கமோ. உங்களை நேர்ல பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. உண்மையாவா சாந்தி குட்டி? என்னால இதை நம்பவே முடியல. இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் தனியா தான் இருப்பேன். வருவீங்களா பப்பன்? வரட்டா செல்லம், நான் கண்டிப்பா வரேன். தேங்க்யூ. நிறுத்துங்க. ஏய், அவங்க வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கங்க. வாங்க. வணக்கம். வாங்க உள்ள போலாம், வாங்க. வருவீங்கன்னு சொன்னாங்க, நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டீங்க. வராம இருக்க முடியாதுல்ல. என்ன பேரு? உன்னிகிருஷ்ணன். எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸ்கூல்ல பியூனா இருக்கீங்களா? பியூனா இருந்தா என்ன? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு? பியூன்ஸ் தானே. கேள்விப்பட்டது இல்லையா? பியூன்ஸ் தானே. அப்புறம் பியூனா இருந்தா நல்ல விஷயம் என்னன்னா இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டாம், அப்படிதானே? இன்கம் டாக்ஸ் கொடுக்காம சம்பளம் வாங்க முகேஷ் அம்பானி ஆள முடியுமா? அட்லீஸ்ட் அனில் அம்பானி ஆள முடியுமா? ரத்தன் டாடா ஆள முடியுமா? அதானி ஆள முடியுமா? அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? டீயை கொடுக்க சொல்லுங்க. நீங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க? வெக்கப்படுறாரு. அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவரு, அதனாலதான். இப்படி சொதப்புறீங்களே. ஈஸ்வரா, என்ன பேச மட்டும் வச்சிடாத. இப்போ இவகிட்ட ஏதாவது பேசணும்னா பேசுங்க. அதெல்லாம் தேவையில்லை. கல்யாண பொண்ணு கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி பேச வைக்கிறத இவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பெரிய குடும்பம். அதான் இவனோட அப்பா இவனோட அம்மா கிட்ட முதல்ல பேசினதே இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான். அதுவும் புள்ள ஆம்பளை புள்ளையா அப்படின்னு கேட்கறதுக்காக மட்டும்தான். என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க. இல்ல, இந்த காலத்து பிள்ளைங்கல்ல, அதான் உன்னிகிருஷ்ணன் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும்னு சொல்றேன். தனியா பேசுறதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லுங்களேன். ஏதாவது சொல்லிட காப்பாத்து. ஆமா. ஓ, இதுவும் சொதப்பிருச்சோ? என்னாச்சு வால்டர்? முடிவு தெரிஞ்சிருச்சு.
வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை. ஸ்டார்ட் பண்றதுக்கு வண்டியை நான் ஆஃப் பண்ணவே இல்லை. உங்களோட பேர் என்ன? என்ன உன்னிகிருஷ்ணா, உன்னோட 15 வயசுல இருந்தே ஆரம்பிச்சிட்ட. திறந்து வச்ச மணிப்பர்ஸ் மாதிரி உன் வாயை திறந்துட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறது. குரலை மாத்தி கொடுக்க சொல்லி சொல்ற. கரெக்ட். சொந்த பொண்டாட்டியோட வாயை கூட டாக்டர் பார்த்திருக்க மாட்டாரு. அன்னையில இருந்து ஒவ்வொரு விசிட்டுக்கும் நான் ஃபீஸ் வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு ஒரு பென்ஸ் காரே வாங்கியிருப்பேன். எதுக்கு உன்னிகிருஷ்ணா மறுபடியும் இப்படி கேக்குற? இவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போனோம். பொண்ணு பார்க்கவா? இல்ல, நமக்கு என்ன பொண்ணு பார்த்தா போதும், இவனுக்கு இவன் வாய்ஸ பொண்ணு கேட்கணும்ல, அதான் பொண்ணுகிட்ட பேசிட்டு வராது அனுப்பணும். ஆனா சுரஸ்தானம் மாறி போச்சு. பொண்ணுக்கு சினிமா நடிகன் திலகனோட வாய்ஸ். ஒரு ஆபரேஷன் பண்ணி 2 பேருடைய வாய்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கல்யாணம் நடந்துரும். என்ன உன்னிகிருஷ்ணா, ஆயுர்வேதம், அலோபதி, ஹோமியோபதின்னு உனக்கு இருக்கிற குரலுக்காக இதுவரைக்கும் எத்தனை ரூபாய் நீ செலவு பண்ணிருப்ப? ஏதாச்சும் நடந்ததா? இல்ல டாக்டர், முதல்ல என்னோட பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. அது என்ன? எல்லாம் சரியாயிடும். நாங்க டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரோம். ஒரே நிமிஷம் நீ வெளியில போய் நில்லு. போ. ஓகே டாக்டர், அவனோட வாய்ஸை ஆபரேஷன் பண்ணி சரி பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அவனுக்கும் அதுல நம்பிக்கை இல்ல. ஆனாலும் அவன் ரொம்ப வருஷமா உங்களை பார்க்க வரான். மனசு கஷ்டம் வரும்போதெல்லாம். ஆமா, நமக்கு ஃபீலிங்ஸ் வரும்போது நம்ம ஒரு பாருக்கு போய் சரக்கு அடிப்போம். அவனுக்கு ஃபீலிங்ஸ் வரும்போது டாக்டரை பார்த்து 2 மருந்து குடிப்பான். 2 வேஸ்ட் தான். கண்டினியூ. எந்த பிரயோஜனமும் இல்லைன்னாலும் ஒவ்வொரு முறையும் நீங்க அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க. அதனால அவன் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது டாக்டர். அதே மாதிரி இந்த முறையும் அவன் மனசை கூல் பண்ணுங்க. நானும் ட்ரை பண்றேன். உன்னிகிருஷ்ணா, அவனுக்கு சின்ன அட்வைஸ் கொடுங்க போதும். உன்னிகிருஷ்ணா, சாதகம் பண்ணி பாத்திருக்கியா? பெரிய குளத்திலயோ ஆத்துலயோ அதிகாலையில கழுத்தளவு தண்ணியில நின்று சாதகம் பண்ணணும். சாதகம் பண்றதுனால நல்ல பிரயோஜனம் இருக்குன்னு இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? தேங்க்யூ. சாதகம் பண்ணி என்னோட குரலை நான் கமலஹாசன் குரல் மாதிரி மாத்திடுவேன். நாளைக்கு பேப்பர்ல முக்கிய செய்தி. பாட்டு கேட்டு மனுஷங்க செத்து போயிட்டாங்க. குற்றவாளியை போலீஸ் தேடுகிறது. டீச்சர், டீச்சர் இப்போ தூங்கிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நாளைக்கு கோயில் மணி சத்தம் கேட்ட உடனே ஏஞ்சி போயிடுவாரு. சரி சார், சரி சார், சரி சார், சரி ரீ. பாப்பமா 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 பா. உன்னி பாட்டுலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா குளத்துல இருக்க மீனுங்க மோசமான மீனுங்க. உன் பல்லவி அணு பல்லவிய கடிக்காம பாத்துக்க. பாப்பானி பானி பாப்பானி பானி பாப்பானி பானி. பாப்பனுக்கு ஜோரம் இல்ல, வயித்துல பிரச்சனை. சீக்கிரம் வாடா எஸ் ஜானகா. நீ போட பண்ணி மேரி குட்டியா? ஆஹா, ஸ்கூல்ல பசங்க மட்டும் இல்ல, பொண்டாட்டியா அப்படிதான் கூப்பிடுறாளா? கோயிலுக்கு பக்கத்து வீடுன்னு தானே சொன்னா. இதுல எது ஆட்டோ சாந்தி வீடு? ஆட்டோ நிக்கிற வீடு தான் சாந்தி வீடா இருக்கும். யாரது? ஓ, என்னோட நிழல் தானே. நிழலை பார்த்தோன்னே பண்ணிக்குட்டின்னு நினைச்சேன். ஆட்டோ நிக்குது, இதுதான் வீடு. இதாதான் இருக்கும் ஆட்டோ சாந்தி வீடு. நம்ம வரணுங்கிறதுக்காக பேக்கெட்டை திறந்து வச்சிருக்கா. ஐயோ சாந்தி, சாந்தி வீட்டில் இருக்கிற கட்டையே இப்படி இருக்கே. அம்மா, ஃபோன் பண்ணலாம். ராஜி, ராணி, பிரேமலதா. எஸ், சாந்தி போடுறாவல. ஹலோ சாந்தி, சாந்தி. அவன் வந்துட்டான், நான் வரேன். இன்னையோட அவனோட கதையை முடிக்கும். நீ போய் கதவை தர. யாரும் பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு உள்ள போயிடணும். சாந்தி, சாந்தி, நான் வந்துட்டேன், ஓப்பன் பண்ணுமா?
என்ன ஷாக் அடிச்ச மாதிரி துடிக்கிறான். அடடா முடியாது. ஐயோ டாக்டர் நான் செத்துருவேனா அது டாக்டர்? இல்ல, இந்த நடுக்கம் நிக்கிற வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட முடியாது. ரொம்ப சீரியஸ். ஆமா, கவனமா இருக்கணும். ஆமா, கோயில் குளத்துல கரெக்டா நீ என்னத்தான் பார்த்த? 3 தலை 6 கை வச்சிருக்கிற ஒரு காட்டேரி, ஒரு கையில டார்ச் வச்சிருக்கு. அது எதுக்கு? ஒருவேளை பவர் கட் சமயத்துல இருட்டுல செத்து போன காட்டேரியா இருக்கும் இல்ல? ஆமாமா, நம்ம பக்கத்தூர் நாராயணன் புள்ளத்தாச்சி வயிறோட விழுந்து இறந்த குளம் அது. அப்ப அது நாராயணி தான், டவுட்டே கிடையாது. நேத்து பாதி ராத்திரில கோயில் குளத்துல ஒரு பொண்ணுடைய பாட்டு கடிச்சு. வெள்ளிக்கிழமைன்றதால நான் வெளியே வரலப்பா. அப்ப கூட இருந்த 2 தலை யாருது? நாராயணுடைய பொண்ணு தான் சாபுது கர்மம் பண்ணல. சுருக்கமா சொல்லணும்னா நாராயணன் குடும்பமே அங்கதானே இருக்கு சாமி. அப்படி பார்த்தா பூஜை ஹோமம்லாம் செய்யணும் போலக்குதா? அப்பனா பேசி நிக்கிறதுக்கு டைம் இல்ல, நாங்க எதையாச்சும் ஒண்ணு பண்றோம். அப்ப நம்ம கிளம்புறோம். கமிட்டியை கூப்பிடணும்ல. வாங்க சாமி. அடே உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாக்கா போச்சு. நான் கிளம்பட்டேன். உன்னிகிருஷ்ணன் போடா போடா போறேன். நாங்க டாக்டரை பார்த்துட்டு வரோம். பார்த்தல, இதுக்கப்புறமும் உனக்கு கல்யாணம் நடக்கலன்னா இந்த ஊரே கோஸ்ட் ஊரா மாறிடும். அதனால நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். நாம டாக்டரை இன்னொரு வாட்டி போய் பார்க்கலாமா? வேணாம். அப்புறம் முட்டாள்தனமா வேற ஒண்ணு சொல்லுவாரு. இந்த புது சிம் கார்டு நான் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். நியூஸ் பேப்பர்ல உன்னோட கல்யாண வரனை கொடுக்கலாம், இந்த நம்பரையும் சேர்த்து கொடுக்கலாம். விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. அதுல ஒரு நல்ல வரனை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். உன்னுடைய நம்பர் கொடுத்தா ஊருக்காரங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக தான் இப்ப புது சிம்மா வாங்கியிருக்கிறது. இப்போதைக்கு உன் நம்பரை யாருக்கும் கொடுக்காத, புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. இனிமே பயப்படாத, உனக்கான பொண்ணு உன்னை தேடி வரும். நிஜமாவா? குயில் லாட்டரி டிக்கெட் வாங்கலையா? வாங்கலையா? ஆனா குயில் லாட்டரி டிக்கெட் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான். 10 ரூபாய் தான் வாங்கிக்கோங்க. என்ன சார் பாக்குறீங்க? இவன் உயரத்துக்கு என்னமா குரல் வச்சிருக்கான். என்ன பார்த்து நிக்கிறீங்க? வேணா வேற டிக்கெட் எடுத்துக்கங்க. எனக்கு வேண்டாம். இது என்ன ஒரிஜினல் குயில் மாதிரியே இல்ல? குயில் லாட்டரி, குயில் லாட்டரி. மனசுல நிம்மதியா வாழ விட மாட்டாங்களே. நம்பரை யாருக்கும் கொடுக்கல. இப்ப யாரு கால் பண்றது? ஹலோ ஹலோ, டெய்ஸியா? இல்ல, சாரி, தப்பா கூப்பிட்டுட்ட. இந்த பொண்ணோட டீட்டெயில் கிடைச்சதுன்னா புரோக்கர் ரவி கிட்ட இவளை பத்தி சொல்லலாம். கூப்பிடுறதுக்கு நேரம் கிளம்பி இல்லையடா. ஹலோ, நான் ஏற்கனவே கூப்பிட்டு இருந்தேனே, ராங் நம்பர். நமக்குள்ள கொஞ்சம் அறிமுகம் ஆயிக்குவான். மறுபடியும் ராங் நம்பர்னு பேசாம ஃப்ரெண்ட்லியா பேசலாம்ல, அதுக்காகத்தான். என் பேரு பப்பன், டொக்கோமோ பப்பன்னா இந்த ஊர்ல எல்லாருக்கும் நல்லா தெரியும். பப்பனா? இவனுக்கு எப்படி என்னோட நம்பர் கிடைச்சது? சரி, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க. பேரு இப்போதைக்கு உங்க பேர் மட்டும் தெரிஞ்சா போதும். என்னோட பேரு பாலாமணி. போதுமா? பாலாமணி போதும், அது போதும். அந்த பொண்ணு எங்க? போடா பப்பன் பைத்தியக்காரா. சார், பப்பன் பட சிடி வேணுமா? நோ தேங்க்ஸ். இந்த ஊர்ல இருந்து வரன் வருதுன்னு சொன்ன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா பொண்ணு ஊமன்னு தெரிஞ்சதும் வருத்தமா இருக்கு. இப்படி ஒரு குறை எங்க குடும்பத்துல யாருக்குமே இல்ல. மருமகளா இப்படி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வரணுமான்னு யோசிக்கிறேன். மிஸ்டர் ரவி கொண்டு வந்த வரன்கிறதுனால எங்களால தட்டி கழிக்க முடியல. ஐ எம் ரியலி அப்ரிஷியேட் மை சன். இவ்வளவு பெரிய தியாகத்தை இந்த காலத்துல கண்டிப்பா யாருமே செய்ய மாட்டாங்க. ஐ எம் ஷூர். உங்களுக்கு டவுன்ல 1.5 ஏக்கர் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். கவர்மெண்ட்ல அதுக்கு 10.5 லட்சம் மதிப்பு கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே நல்ல இடம். அங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல ஆரம்பிக்கலாம். ரவியும் மச்சானும் அதுல பார்ட்னரா இருக்கட்டும். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ஆகணும். ஐ மீன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் சொல்றது சரியா? இல்ல
ஒரு ஊம பொண்ணுக்காக என் பையன் பண்ற தியாகத்துக்கு முன்னாடி நீங்க செய்யறது பெரிய விஷயமே இல்ல. எந்திரிங்க. என்ன? எனக்கு இந்த வரன்ல விருப்பம் இல்ல. நீங்க போகலாம். என்ன இது? ரவி, நாளைக்கு நீ என் ஆபீஸ்க்கு வா. எதுக்காக சார்? ஒரு அவார்டு கொடுக்க. என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது சரியில்லை. அங்கிள் சொல்றதுல என்ன தப்பு? சொந்த பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு ஒரு குறை இருக்குல்ல. அவ ஊமன் தெரிஞ்சு இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்க டிமாண்ட்ஸை செஞ்சுதான் ஆகணும். சொத்து பிரிக்க இப்படி தயங்கினீங்கன்னா எப்படி? சொத்தை பிரிக்கிறதுல எனக்கு தயக்கம் தான். ஏன்னா என்னோட பெரிய சொத்தை என்னோட பொண்ணு தான். நீங்க அங்க இங்கேயும் கூட்டு வர சொத்து மேல ஆசை இருக்கிறவங்களுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். அவளை புரிஞ்சு நடந்துக்கிறவங்களுக்கு தான் நான் என் பொண்ணை கொடுப்பேன். அது குபேரனா இருந்தாலும் சரி, குசேலனா இருந்தாலும் சரி. இப்படி பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா முடி நரைக்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன். நான் செத்து போனாலும் அவ கௌரவமா வாழ்றதுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுட்டேன். இதுக்கு நடுவில் அவளுக்கு கல்யாணம் ஆகாம போனாலும் அது அவ விதின்னு நினைச்சுக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, கல்யாணத்தை பிசினஸா பேசி விலை பேசி விற்கிற நிலைமைய அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அது கன்ஃபார்ம். அதை நீங்க யாரும் கண்டிப்பா எதிர்பார்க்காதீங்க. நான் செஞ்சது தப்புன்னு உனக்கு தோணுதா? மனசுல இருந்து அன்பு வைக்கிற ஒரு ஆளை தான் உனக்கு நான் கட்டி வைப்பேன். அதுக்கு உன்னோட சப்போர்ட் எனக்கு வேணும். அது எப்பவும் எனக்கு இருக்கும்ல. May I come in, sir? உள்ள வா. உட்காரு. ஒரு அவார்டு தரேன்னு சொல்லியிருந்தீங்க. நீ கூட்டிக்கிட்டு வர வரனை வச்சு பார்க்கும்போது உனக்கு கொடுக்க வேண்டியது பே அவார்டு. நான் அப்பவே நினைச்சேன். நான் தெரியாம தான் கேட்குறேன். இந்த மாதிரி பண ஆசை பிடிச்சவங்க ப்ரப்போசல் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கா? ஐயோ சார், இதுக்கு காரணம் நான் இல்லை, உங்க மச்சானும் பையனும் தான் கூட்டிட்டு வந்தாங்க. நான் அதுல இடைத்தரகரா தான் இருந்தேன். அதுதான் சார் உண்மை, சத்தியமா. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி மனசளவுல விரும்புற பசங்களும் இருக்காங்க. ஆனா கீர் வந்து 3rd-லயோ 4th-லயோ தான் இருக்கும். அப்படின்னா வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த பாசம் அதிகமா இருந்துச்சுன்னா தாம்பத்தியம் குறையும். இந்த தாம்பத்தியம் அதிகமா இருந்துச்சுன்னா பாசம் குறையும். அதுதான் அதுல இருக்க ஒரு சின்ன பிரச்சனையே. காசு வரும் போகும், ஆனா குடும்ப குணமும் நம்பிக்கையும் பாசமும் அப்படி இல்லை. அது பிறப்புலயே இருக்கணும். நீ சொன்ன லிஸ்ட்ல அப்படி ஏதாவது பையங்க இருக்காங்களா? இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க சார். ஒரு நல்ல பையன் இருக்கான், ஆக்டர் மாதிரி இருப்பான். பாசம் மட்டும் ரொம்ப அதிகம். யார் இருந்தாலும் பேச்சு திறமை இருக்கு, ஆனா யேசுதாஸ் மாதிரி இல்லை. சரியா பேச மாட்டான், ஆனா ஊமையும் இல்லை. என்ன கட்டுக்கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? கட்டுக்கதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். பேரு உன்னிகிருஷ்ணன், ஒரு ஸ்கூல் டீச்சரோட பையன். நல்ல பையன், நல்ல கேரக்டர். ஸ்கூல்ல பியூனா இருக்கான், சாந்தமான பையன். அதுதான் மணி பேக்ரவுண்ட். அப்புறம் ஒரு சின்ன குறை இருக்கு, உங்களுக்கு ஓகேன்னா சொல்றேன். ஆம்பிளிஃபையர்ல ஒரு சின்ன குறை இருக்கு. புரியலையே. அவனோட மனசு மாதிரி தான் அவனோட குரலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆத்துல இருக்க வாத்து மாதிரி. கரெக்டா சொல்லணும்னா கிளிப்பில்ல மாதிரி. கல்யாண வாழ்க்கையில பேச்சு திறமை தானே முக்கியம். என்ன பேசும்போது ஏதாவது ட்ரபிள் இருக்குமா? கொஞ்சம். யோசிச்சு பார்த்தா நல்லதுக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு குறை இருந்தாதான் கௌரியை அவரால் புரிஞ்சுக்க முடியும். எதுக்கும் அவரை வந்து பார்க்க சொல்லுங்க, நம்ம யோசிக்கலாம். நீங்க கிளம்புங்க. ஓகே சார். என்ன சொல்றது உன்னியம்மா, முட்டிக்கு கீழே ரொம்ப வலிக்குது. கால அசைக்க முடியல. உனக்கு முட்டியில, எனக்கு உனக்கு லாட்டரி அடிச்சிருச்சு. பம்பர் பிரைஸ். எங்க என்னோட உன்னிகிருஷ்ணன்? சத்தியமாடா? உண்மையா தான் சொல்றேன். மினிமம் 101 பவுன் அடிச்சிருக்கு. இதுல கேஷ் பிரைஸ் வேற. அண்ணா
உங்களுக்கு லாட்டரி அடிச்சிருக்காமே. லாட்டரி அதான வாங்கவே இல்லையே. இது வாங்கலனாலும் அடிக்கிற லாட்டரி. நேரம் வரும்போது தெய்வமா பார்த்து நம்ம கையில கொடுக்கும். இதுதான் அந்த லாட்டரி. பொண்ணோட ஜாதகம். உன்னோட ஜாதகத்தை மாத்தி எழுதுற ஜாதகம். ஓ, கல்யாண விஷயமா? அவ்வளவுதானா? தேவையில்லாம பானை உடைஞ்சிடுச்சு. அம்பலத்தார் ஃபேமிலியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்பலத்தார் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுவும் வேண்டாம். இந்த டிவில நடக்கிற பாட்டு போட்டி இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்ச பொண்ணுக்கு இவங்க தான் பிளாட்டே கிஃப்டா கொடுத்தாங்க. கொஞ்சம் என் கூட வா. முந்தா நாள் உங்ககிட்ட நான் ஒரு பொண்ணை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? எது? மியூசிக் ஷாப்ல வச்சு பார்த்தேன். அடே, ஐஸ்வர்யா ராயை விட அடுத்து வர ஹன்சிகா மோத்வானி நல்லாதான் இருக்கும். அதை விட இத பாரு. என்ன? ஜாதகத்தை நான் பார்த்துட்டேன். 10ல் 8 பொருத்தம். மேட் ஃபார் ஈச் அதர். இருந்தாலும் பெரிய குடும்பத்துல இருந்து வரேன்னு சொல்றப்ப, பெரிய குடும்பத்துல பிறந்தது அவங்களோட தப்பா உண்ணியம்மா? அவங்க கிட்ட இப்ப இருக்கிற சொத்து முன்னாடி அவங்க கிட்ட இருந்தது இல்ல. ஒரு ஏழை குடும்பத்துல தான் மாதவன் பிறந்தாரு. சொந்த உழைப்பால தான் படிப்படியா உயர்ந்தாரு. ரொம்ப தங்கமான மனசு உள்ள ஆளு. வந்த வழிய ஒரு நாளும் மறந்ததில்ல. அதை ஈஸியா மறக்காம இருக்க கடவுள் ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு பாக்கியம் இல்ல. பாக்கியம் இல்லையா? பேசுற பாக்கியம் இல்ல. ஊமை. ஊமையா? ஊமையா இருந்தா என்ன? புருஷங்கிட்ட குரல்ல வசதி பேச மாட்டாங்க. வேற எந்த பசங்க கிட்டயும் பேச மாட்டாங்க. அம்மா அப்பா கிட்ட இருந்து போன் வராது. மொபைல் போன் லைஃப் டைம்ல வேணவே வேணாம். அது மட்டுமா, சொந்த பொண்டாட்டி ஊமையா இருக்கணும்னு கடவுள்கிட்ட இப்ப இருக்க பசங்க எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணே ஊமையா கிடைச்சிருக்கா. நீ அதிர்ஷ்டசாலிதான். கங்க்ராச்சுலேஷன், கங்க்ராச்சுலேஷன். இருந்தாலும் அவ ஊமன்னு சொல்லும் போது, அவ ஊமன்லாம் சொல்ல மாட்டா. அதனாலதானே அவளை ஊமன் சொல்றாங்க. டே முட்டாள், உனக்கு ஏன் என்ன கல்யாணம் ஆகல? பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு கிட்ட தனியா பர்சனல் டாக், அதுதானே எல்லாத்தையும் சொத்தப்படுறது. இங்க அந்த பிரச்சனை எல்லாம் இல்லையே. அவதான் ஊமையாச்சே. இருந்தாலும் உன்னோட வாழ்க்கையில வில்லனே உன் குரல் தான். அவளோட வாழ்க்கையில வில்லன் அவ ஊமை. நெகட்டிவும் சேர்ந்தா பாசிட்டிவ். என்ன சொல்ற? டேய், சிங்கம் இல்லாத காட்டுக்கு குரங்குதான் ராஜா. எதுவுமே பேச முடியாத அவளுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரபுளா இருந்தாலும் குரல் இருக்கிற நீதான் ராஜா. உன்ன அவ மரியாதையாவும் பாசமாவும் பாத்துப்பா. அவகிட்ட காசு இருக்கு, உன்கிட்ட காசு இல்ல. ஆனா கீன்னு இருந்தாலும் உன்கிட்ட ஒரு குரல் இருக்கு. அவகிட்ட குரலே இல்ல. அதாவது சவுண்ட் பினான்ஸ். அப்ப இவனுக்கு ஓகே. இனிமே நீங்க தான் சொல்லணும். என்ன இருந்தாலும் அது சரி வராது ரவி. ஊமையா இருக்கிறதுனாலயா? அது கடவுளோட செயல். ஆனா பெரிய வீட்டு பொண்ணுன்னு சொல்லும்போது கர்வம் அதிகமா இருக்கும். நம்ம கூட எல்லாம் ஒத்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அம்மா, முகம் மனசோட கண்ணாடின்னு தானே சொல்லுவாங்க. பாவமா இருக்கிற இவளோட முகத்தை பார்த்து உங்களால சொல்ல முடியுமா இவளுக்கு கர்ப்பம் இருக்குன்னு? இல்ல கர்வம் இருக்குன்னு. நல்லா அழகா இருக்காங்க பாருங்கண்ணா. இந்தாங்க. இவன் ஊமையாயிட்டான். எனக்கு இவள பிடிச்சிருக்கு. எந்த ஸ்கூல்ல வேலை? தேவமாதா ஸ்கூல்ல. பெரிய ஸ்கூல் இல்ல? எவ்வளோ பெரிய ஸ்கூலா இருந்தானே. பியூன் வேலை தானே. இவ்வளோ கம்மியா சம்பாரிச்சா எப்படி வாழ்க்கை நடத்துறது? என்னுடைய ஒரு மாசம் மொபைல் பில் எவ்வளோ தெரியுமா? உங்க சம்பளத்தை விட ஜாஸ்தி. சரி, நான் பொண்ணை கூப்பிட்டுமா? கௌரி, ஒரு நிமிஷம். நான் பொண்ணு கூட போய் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். இருக்கிற பர்சனாலிட்டியை கெடுத்துக்காத. அதுக்கு இல்ல, என்னோட குரல் இவளுக்கு பிடிக்குமான்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல, ரொம்ப பிடிக்கும். உன்னோடது எஸ்பிபி வாய்ஸ் இல்லையா? அவளுக்கு பிடிக்கலன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவா. இப்போதைக்கு அமைதியாரு, அதான் புத்திசாலித்தனம். இல்லனா வேஸ்ட். என்ன ரகசியம்? பையனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். நீ உள்ள போ. அப்பா ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு நிமிஷம். நல்லா வேண்டிக்க. அப்பா உங்களுக்கு என்னதான் ஆச்சு? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவனுக்கு போய் என் தங்கச்சியை கொடுக்குறேங்கிறீங்க. அதுலேயும் அவன் செய்கிற வேலையை பாருங்க.
ஸ்கூலில் பியூனு 4 பேர்கிட்ட என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துவீங்க? போதாததுக்கு ஒரு குறை வேற. என்ன அவங்கள இன்னும் காணோம்? நீ இதுக்கு அவசரப்படுற? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அப்ப முடிவெடுக்க லேட் ஆகும். பொண்ணுக்கு 10 வாட்டி யோசிக்கணும். திடீர்னு சொல்ல முடியுமா? இருந்தாலும் ரவி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். காசும் இல்லை, மரியாதைக்கு ஒரு குரலாவது இருக்கா? அதுவும் இல்லை. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரியான சம்பந்தம்னு உங்களுக்கு தோணுதா? அது இல்லை, நம்ம பக்கத்துலேயும். ரொம்ப பேசாதீங்க, சீக்கிரம் அவங்களை அமுச்சு விடுங்க. டிரைவர், முடிவு தெரிஞ்சிருச்சு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்றதுக்கு வண்டியை நான் ஆஃப் பண்ணவே இல்லை. என்னாச்சு? அவங்க நம்ம கிட்ட வந்து சம்மதம்னு சொல்லனாலும் நீ கன்ஃபார்ம் பண்ணிக்க, இந்த கல்யாணம் நடக்காது. அது ஏன்? அது இங்க ஒரு பூனைக்கண்ண இருந்தான்ல, அவன் இவரோட முதல் பொண்டாட்டியோட பையன். அவன் தான் இந்த வீட்டோட சகுனி. ஆனா எனக்கு இந்த பொண்ணே போதும். அத முடிவெடுக்கிறது நீ இல்ல, அவங்க. இங்க வா. இந்த வரன் போனா போட்டு விடு. இல்லனாலும் ஊமை பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? ஏதாவது கேட்டோன்னா அதோட அபிப்பிராயம் கூட அது சொல்லாது. விடு, இதை விட சூப்பரான பொண்ணை நான் உனக்கு பார்த்து வைக்கிறேன். ஆனா புரோக்கரை மாத்தக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த சம்பந்தத்திலேருந்து பின்வாங்கிறதா இல்லை. இந்த வீட்டில் என்னோட தீர்மானம் படி தான் நடக்கும். ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கங்க, இல்லைன்னா இறங்கி போங்க. எனக்கு அந்த பொண்ணு எப்படியாச்சும். இவனோட பார்வை நடையெல்லாம் பாத்தியா? என்ன ஜெனரல் வார்டில் அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை வருமோ? நீங்கள் கிளம்பலையா? கிளம்புறோம் சார். ஒரு நிமிஷம் விடுங்க சார், இந்த சம்பந்தம் போகட்டும். சாரோட மருமகனா இந்த பியூனு ஒத்து வர மாட்டான். அவனுக்கு இருக்கிற குயில் குரலை வச்சுக்கிட்டு நல்லா கம்பீரமா பேசுறவனை கூட்டிட்டு வரேன். ஆனா புரோக்கரை மாத்திராதீங்க. நீ என்னையா பேசுற? இந்த சம்பந்தம் எனக்கு ஓகே தான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உமா பொண்ணு தான் பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வேற யார் சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை இருக்காதுன்னு தெரியும்ல, அதனால நீங்களே பார்த்து சொல்லுங்க. 5 புதன், 7 சுக்கிரன், 10 8 பொறுத்த இருக்கு. பிரமாதமா இருக்கு, நல்ல ஜாதகம். 4வது இடத்துல சுக்கிரன், 7 சந்திரன். கிரகநிலையை வச்சு பார்க்கும்போது பொருத்த நல்லா இருக்கு. உன்னிகிருஷ்ணன் ஜாதகத்துல வாழ்க்கைக்கு தேவையான நிறைய சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. சில தடங்களும் இருக்கு. அதுக்கு பரிகாரம் சொல்றேன். சில பூஜைங்க பண்ண வேண்டியிருக்கு. சரியா? பண்ணலாம். இந்தாங்க. அப்போ கடவுள் புண்ணியத்திலே எல்லாம் சிறப்பா நடக்கும். இந்த ஆளுக்கு என்னதான் ஆச்சு? ஏதோ ஒரு ஜோசியரோட பேச்சை கேட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் 10 பைசா பிரயோஜனம் இல்லாதவனுக்கு. வரன் வந்தப்பவே அதை தடுத்திருக்கணும். அந்த நாள் நான் இங்க இல்லாம போயிட்டு. நடந்தது நடந்துருச்சு. இனிமேல் அடுத்து என்னன்னு பார்க்கணும். அப்படின்னா நான் அவரோட பொண்டாட்டி பையன் தானே. எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க. இப்போ அவரோட பாசம் எல்லாம் 2வது பொண்டாட்டியோட பொண்ணு மேலதான். என்னையும் அங்க ஒன்றும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவன் ஒரு வீணா போனவன், இவ ஊமை. சொத்து பிரிக்கும் போது அவன் பிரச்சனை பண்ணிட்டு வந்தான்னா நம்ம என்ன பண்றது? இப்போதைக்கு நம்ம ஒன்றும் பண்ண போறதில்ல. இந்த கல்யாணம் முடியட்டும். ஆடி அசைஞ்சு போற போட்டு எத்தனை நாளைக்கு முன்னாடியே போது நம்ம பார்க்கணும்ல. மிஞ்சி போனா 4-5 மாசம். அதுக்கப்புறம் தானா மூழ்கிடும். இல்லைன்னா நம்மளா சேர்ந்து முங்க வைப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க வந்து வேண்டிக்கிட்டா தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க. ஊர் மக்கள் அப்படிதான் நம்புறாங்க. அதை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட 2 வார்த்தை பேசலன்னா அவனுக்கு தூக்கமே வராதுன்னு சொல்றான். அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். உன்னிகிருஷ்ணன் கோயில்ல தான் இருக்கான். போங்க. கடவுளே, இந்த சீட்டு எப்படி திறக்கிறதுன்னு தெரியலையே. என்ன இந்த பெட்டியில வச்சு மூடுறதுக்கு நான் என்ன எலியா? முண்டை கண்ணை வச்சுட்டு பாத்துட்டு நிக்காம என்ன வந்து திறந்து விடு. என்ன பண்றது? நீங்க இது வரைக்கும் இறங்கலையா? நான் எப்படி இறங்குறது? பாக்குறல, திறந்து விடு. தூக்குடா. ஐயோ,
நீ இங்க இருந்து சாமி கும்பிடு, எனக்கு சின்ன வேலை இருக்கு, இப்ப வரேன். சாமி, நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? எனக்கு ஒரு எதிரி இருக்கான். அவன் ஒரு புறம்போக்கு பண்ணாட. அவனோட 2 காலும் உடைஞ்சிடணும். அவன் கையை இப்படி தொங்கி ஆடணும். சொல்றாங்க இவங்க? அவன் 2 கண்ணும் அவிஞ்சு போயிடணும். அவன் தலை வெடிச்சு செதறணும். வீடு பத்தி எரிஞ்சு சாம்பல் ஆகணும். இதெல்லாம் நடக்கணும்னா நான் என்ன பூஜை செய்யணும் சாமி? யாராவது கோழி படை கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட வந்து சொல்லாத. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்து பேசணும்னு தோணுச்சு. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது தெரியாம நிம்மதியாவே இருக்க முடியல. அது என்னோட குரலை கேட்குறவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணுவா. போடா. எந்திரிங்க 2 பேரும். கை கொடுங்க. சரி சரி, அந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம். இப்படி. ஐயோ, அந்த பக்கம் இல்ல. இல்ல இல்ல, இந்த பக்கம், இந்த பக்கம். அப்படி இல்ல, இந்த பக்கம், இந்த பக்கம். இப்படி இந்த வாடா. பக்கம் தான் வரணும். அது இந்த பக்கம் சுத்தணும். என்ன பண்றீங்க? இந்த கல்யாணத்தன்னைக்கு இந்த கவர் எல்லாம் திறந்து நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். வில்லிவாக்கம் பாபு 100 ரூபாய். 100 இல்ல 101 ரூபாய். கல்யாணத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணி வச்சதுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் போயிடும். அப்புறம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கவர் மாதிரி தான் நம்மளும். இது யாரு? உள்ள ஒண்ணும் இல்லையே. எச்சிக்காடு ராமேந்திரன். இவன் பேரு மாதிரி இவனும் வேஸ்ட் தான். மொய்க்கவர்னா இப்படிதான் பெருசா இருக்கணும். இந்த கவரை நான் கொடுக்கும் போதே பார்த்தேன். இந்த கவரோட சைஸா பார்த்துதான் அவரை 7 கிளாஸ் பாயசத்தை கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சேன். கவருக்குள்ள கவரா இதுலயும் நிறைய வச்சிருப்பாரு. பெரிய அமௌண்டா இருக்கும். ஒருவேளை செக்கா இருக்கும். ஐயோ, 1 கோடி ரூபா லாட்டரி, விலை 10 ரூபா. லாட்டரி அடிச்சதுன்னா பாதியாவது கொடு கிருஷ்ணா. இப்படிக்கு பருத்தி கொட்ட கோவம். 7 கிளாஸ் பாயசம் வேஸ்ட் பண்ணிட்டியடா. இந்தா புடி. இந்த லாட்டரியே தேவலாம். பூட்டான் லாட்டரியா இருந்தா ஒண்ணுக்கு உதவாது. முகம்மது முஸ்தபா. 500 ரூபாய்லாம் நீ என்ன சார்ஜ் பண்ண மொபைல் மாதிரி இங்க வந்து நிக்கிற? முதல் ராத்திரில அதான் ஒரு டென்ஷன். டேய், எங்களை பார்த்து கத்துக்க. எங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லையே. நீங்க பயப்படுறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட், எனக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட். இந்த நைட்டு வாழ்க்கையில ஒரு தடவை தான் கிடைக்கும். இது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல ஒய்ஃப் எப்படியாவது மயக்கணும். தூக்க மாத்திரம் வாங்கி கொடுத்தா போதும். அது இல்ல, இந்த குரலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் அவளை எப்படி மயக்க போறேன்னு தெரியல. தம்பி, ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டிய மயக்கிறது குரலை வச்சு கிடையாது. அவன் சொல்றதுல வச்சுக்குதுப்பா. சரியா சொன்னேன். லேடிஸ் மனசுகளை நல்லா தெரிஞ்சதால சொல்றேன். சர்ப்ரைஸ்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டுப்பட வாங்கி கொடு, இல்ல 2 பவுன்ல செயின் கொடு, இல்ல சினிமா கூட்டிட்டு போ. சினிமா கூட்டிட்டு போடுமா? நான் இப்ப அப்படி செய்ய சொல்ல, இதுக்கு அப்புறம் செய்ய சொன்னேன். அப்புறம் பொண்டாட்டிங்க காலை சுத்தி சுத்தி வருவாங்க. இதுதான் சூட்சமம். அப்படி பண்ணி பாரு. இந்த குரலை வச்சுக்கிட்டு நான் எப்படி வீக்க வைப்பேன்? இந்த குரலை வச்சுட்டு கூட மயக்கி போடலாம். எப்படி? அதுக்கு ஒரு தனி வழி இருக்கு. டப்பிங். இந்த தமிழ் தெரியாத நடிகர்களுக்கு வாய்ஸ் டப்பிங் கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளும் டப்பிங் கொடுக்குறோம். ஒரு குரல் நீ சும்மா ரசிச்சா போதும். இது உன்னுடைய முதல் ராத்திரி, முதல் டப்பிங். நல்ல பிளான்.
தப்புச்சாண்டா. டப்பிங் பண்ணி கிடைக்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஐயோ, சைனா ப்ராடக்டா? டப்பிங் பண்ணி வச்சது கேட்டா மட்டும் போதும். எங்கே இரு. டைம் வேற ஆயிடுச்சே. நான் இன்னும் ரிஹர்சல் கூட பண்ணி பார்க்கல. டப்பிங்லாம் கரெக்டாக இருக்கணும். இங்கே இரு. உள்ள வரலாம். டேய் அம்மா. டேய், திடீர்னு சரோஜம்மாவுக்கு உடம்பு முடியல. நீ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. வா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போமா? சரோஜாவோட அம்மாவை, அதுவும் இந்த நேரத்துல? அந்த கிழவி அங்கே விரைச்சு சாகட்டும். எனக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டது தானே அந்த கிழவி. ஒருவேளை அந்த கிழவி சாகலைன்னா நானே கல்யாணத்தை கொன்றுவேன். போமா நீ. இந்த நேரம் பார்த்து. அது யாரு? ஆமா, யாரு? அதெல்லாம் யாரு இல்லம்மா. நீ முதல்ல கிளம்புமா. அந்த பாலை என்கிட்ட கொடு. பால் கேட்டியா? இல்ல, தயிர். நீ முதல்ல கிளம்புமா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டுருவீங்க. டெய்லி 7 மணிக்கு தூங்குறது இன்னைக்கு மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மீதி பாலை நீ குடிச்சிட்ட. இன்னும் கொஞ்ச நேரம் பிளே ஆயிருந்தா என் கதையை முடிஞ்சிருக்கும். ரீவைண்ட் பண்ணியாச்சு. இப்படி போட்டாலே போதும். ஐயோ கடவுளே, நடு ராத்திரில அந்த கிழவி செத்துக்கிட்டு போயிடக்கூடாது. கடவுளே, இப்போ வரது கண்டிப்பா என் ஒய்ஃபா தான் இருக்கணும். சும்மா தட்டிட்டு இருக்கதை ஆன் பண்ணி வச்சுட்டு வரேன். இரு, நீ அடியில் இரு. நல்ல வேலை, சவுண்டே வரல. சைலண்ட் பட்டன் எதுவும் அமைக்கிட்டணும். உள்ள வரலாம். வா, உட்காரு. அந்த பாலை என்கிட்ட கொடு. மீதி பாலை நீ குடிச்சிட. பால் கிளாஸ் உடைஞ்சிடுச்சு. ஒரு துளி கூட மிச்சம் வைக்கல. அது நான் இல்ல. இதே மாதிரி என்னைக்கும் ஒரு கிளாஸ் பால் எனக்கு கொடுக்கணும். அந்த கிளாஸ் அங்க வச்சிட்டு இங்க வந்து உட்காரு. எல்லாரும் உன்னை பார்த்தா சினிமா நடிகர் நளினி மாதிரி இருக்கு. நான் இத கண்ணாடி குத்திடுச்சு. முத ராத்திரியில என்னோட குரல் உனக்கு பிடிக்காம போயிருமோன்னு தான் எப்படி பண்ணிட்டேன். டப்பிங் என்னோட மன திருப்திக்காக. மூணு 4 வருஷமா பூட்டி இருக்கிற ரூம் பெருக்கி வார கூட திறக்க மாட்டாங்க. நீ கேக்குறதுனால மட்டும்தான். கௌரிக்கு தெரிஞ்சா சும்மா விட மாட்டா. இதுல என்ன அப்படி ஒரு ரகசியம்? நீயே வந்து பாரு. கௌரியோட சிங்கிங் ரூம் பாத்தியா? குழந்தையிலிருந்து காலேஜ் வரைக்கும் கௌரி பாட்டு பாடி பரிசு வாங்கின போட்டோஸ் தான் நீங்க பாக்குறது எல்லாம். ரொம்ப நல்லா பாட்டு பாடுவா. பாட்டா? எப்படி பாட முடியும்? சரியா வாய் பேசக்கூட முடியாது. காலேஜ் படிக்கிற வரைக்கும் நல்லா பேசுவாங்க. அங்க இருந்து தான் அவளுக்கு குரல் போச்சு. அன்னைக்கு பூட்டு போட்டதுதான் இந்த ரூம். பழைய ஞாபகம் எல்லாம் இந்த ரூம்ல போட்டு புதைச்சிட்டேன்னு சொல்லுவா. பிறப்புலே ஊமை கிடையாதா? இல்ல. அப்ப இத பத்தி உங்ககிட்ட யாருமே சொல்லலையா? நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாம் புரோக்கர் ரவி உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினச்சேன். வேணும்னு எதையும் நாங்கள் மறைக்கல. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஆறாத மன கஷ்டம்தான் அவளுக்குள்ள இருக்கு. அதை மறுபடியும் திருப்பி
ஞாபகப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். அதனால தான் நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் அதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இது ஹரி, கௌரியோட முறை பையன். இப்போ அமெரிக்காவில் இருக்கான். மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிறது ஹரியோட ஒரே லட்சியம். காலேஜ் டே செலிப்ரேஷனில் கௌரியை வச்சு ஒரு பாட்டு பாட சொல்லி ஹரி யோசித்தான். ஆனால் நீ ரொம்ப பெரிய ஆளா வரணும். இந்த காலேஜ் 4 செவத்துக்குள்ள மட்டும் உன் குரல் கேட்டா பத்தாது, உலகத்துக்கே தெரியணும். அதுக்கான வாய்ப்பு தான் இப்ப கிடைச்சிருக்கு. தெரியும் ஃபாதர். இல்ல ஃபாதர், காலேஜுக்கு உலகத்துல இருக்க எல்லாரும் வருவாங்களா? இந்த அறிவை ஸ்டேஜ்லயும் காட்டு. ஆமா, எங்க நம்ம மியூசிக் கம்போசர் ஹரி? இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க ஃபாதர். அப்ப நீங்க எல்லாம் ரிஹர்சல் பண்ணுங்க, நான் வரேன். சரிங்க ஃபாதர். அங்க ரிஹர்சல் நடக்குது, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. இல்ல ஃபாதர். ஸ்தோத்திரம். என்னது? ஜூனியர் சித்ராவை ஒரு போட்டோ எடுத்தேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, டெலீட் பண்ணு. கோவப்படாத, இப்படி பண்ணாதான் நீ ப்ராப்ளம். சும்மா பிரச்சனை பண்ணாத. பொறுக்கித்தனம் பண்ணாதீங்க. அதை இனிமேல் தானே காட்ட போறேன். முதல்ல இதை கம்ப்யூட்டர்ல ஏற்றணும், அப்புறம் உன்னோட உடம்ப மாத்தி நல்லா ஃபுல் நேக்கடா இருக்க போட்டோவோட அட்டாச் பண்ணு. கொஞ்சம் டைம் கொடுங்க. ஹேய் ஓடா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், வெயிட். அவசரம் தான் உனக்கு எல்லாத்துலயுமே. சார் சார் சார், நீங்க தான் அந்த போட்டோ எடுத்ததா? அதை கொஞ்சம் டெலீட் பண்ணிடுறீங்களா? தெரியலையா, இவர் தான் அந்த பொண்ணோட மாமா. நீ ஆம்பளையா இருந்தா அதை டெலீட் பண்ணி காட்டு. இப்போ உங்ககிட்ட இருக்கடா ஆம்பளத்தனம், அது போயிடுச்சு. உங்களுக்கு யாருக்காவது போகணுமா? வீட்டுக்கு போங்கடா. ஒரு போன் போறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனா அவங்க முன்னாடி வச்சு எனக்கு போன மானம். நான் என்ன பண்ணும் சொன்னா போதும். நம்ம யாருன்னு அவன் தெரிஞ்சுக்க. போங்கடா தம்பி. அவர் அடிக்காதீங்க, வேண்டாம். சொன்ன கேளுங்க. அன்னைக்கு சத்தமா கத்த நினைச்ச கௌரி அந்த குரலை அன்னைக்கு அவ இழந்துட்டா. நிறைய ட்ரீட்மெண்ட்டை பார்த்தோம், எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண நான் ரெடியா இருந்தேன். ஆனா தெய்வம் கண்ணை திறக்கல. இனி இதை பத்தி கேட்டு அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. நான் எந்த தப்பு பண்ணல. உன் குரல் ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் உன் அடி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நீங்களாவது என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. உண்மையை தான் நான் சொல்றேன். மாதவன் நாயரை நான் பார்க்க ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி சொல்லுவாரு? ஒரு ஊமையை பார்த்தா டெம்பரவரியா பர்மனண்டான்னு யார் சொல்லுவாங்க? யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, கேட்பாங்களா? நீ டென்ஷன் ஆகாத. மாதவன் நாயருக்கு மறைக்க முடியாத அளவுக்கு சொத்து இருக்கு. எப்படியாவது ஒரு வழியை தேடி உலகத்துல எங்க வேணாலும் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பாரு. ஆனா அதனால எதுவும் நடக்கலையே. இனி நீ போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு சொல்லாம இருந்தா சரி.
என்னை எதிரி மாதிரி ட்ரீட் பண்றத விட்டுரு மச்சான். இவ்வளவு பழங்களையும் சாப்பிடுற பாக்கியம் எனக்கு மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா வெளுன்னு வெளுத்து அப்படியே இங்க ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கி இருப்பேன். இவன் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கான்? ஹலோ உன்னிகிருஷ்ணன், நான் ஹரி. ஹரி நாயர். என்ன இங்கே நிக்கிறோம்? வா. எனக்கு இன்னும் சர்ப்ரைஸ் குறையவே இல்லை. நீ வரேன்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட தரல. என்னடா உனக்கு அமெரிக்கா சலிச்சு போச்சா? எனக்கு சலிச்சு போச்சுங்கிறது உண்மைதான். ஆனா இப்போ வந்ததுக்கு காரணம் அது இல்லை. வேணும்னு செய்யலைனாலும் நானும் இதுக்கு ஒரு காரணம் தான். இவளோட குரலை இழக்கிறது, இவ்வளோ மாதிரி ஒரு நல்ல சிங்கர் கிடைக்கிறது கஷ்டம். பாவம். அதை பார்க்க முடியாதனால தான் இல்லாத ஒரு ரிசர்ச்சை சொல்லிட்டு நான் யூஎஸ் போயிட்டேன். எப்படி பார்த்தாலும் அது ஒரு தலைமறைவு தான். ஆனாலும் குற்ற உணர்வு என்னை விட்டு போகலை. அது திறமையான ஒரு டாக்டர் பேச்சை கேட்குற வரைக்கும் கௌரிக்கு குரல் திரும்பி வரும். அன்னைக்கு அவளுக்கு நடந்தது ஒரு மென்டல் ட்ராமா மாதிரி தான். இந்த மாதிரி விஷயத்துக்கு மேஜர் சர்ஜரி தேவையில்லை. இவளை பற்றி கேட்ட பிறகு டாக்டர் சிம்னேஸ் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையை நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இழந்தது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயத்த. ஒரு காலத்தில் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருந்த இவளோட குரல் இனி வரப்போகிற வருஷங்களில் லட்சக்கணக்கான ஆளுங்க கேட்க போகிறாங்க. அதை நம்ம பண்ணணும் அங்கிள். ஒத்துக்குங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஹரி, இவளை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போகணும். திரும்பி வரும்போது நம்மளுடைய பழைய கௌரியா வருவா. கௌரி, டேய், சிங்கம் இல்லாத காட்டுக்கு குரங்குதான் ராஜா. எதுவும் பேச முடியாத அவளுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரபுளா இருந்தாலும் குரல் இருக்க நீதான் ராஜா. அதனால உன்னை மரியாதையாவும் பாசமாவும் வச்சுப்பா. கௌரிக்கு திரும்பவும் குரல் கிடைக்கிறது நினைச்சு பார்த்த உடனே சந்தோஷத்துல இப்படி ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளவுதானா? நான் கூட பயந்தே போயிட்டேன். சந்தோஷமா கூட இருக்க முடியல. அங்க உட்காருங்க. இங்க உட்காரு. ஆமா, ஏன் இந்த குரல் ஏன் இப்படி? அது பிறந்ததுல இருந்தே தொண்டையில கிச்சு கிச்சு அப்படிதானே மச்சான்? மணி, ஹரி, நாம ஏதாவது சாப்பிடலாம். வா வா. அது வந்து நட போலாம். சரி. எனக்கு என் பொண்ணோட ஃபியூச்சர் தான் முக்கியம். அந்த மாதிரி நீங்க யாரும் யோசிக்க மாட்டீங்கல்ல அவ காரியத்துல. மனசார என் பொண்ணை ஏத்துக்கிற ஒரு ஆள், அது மட்டும்தான் நான் பார்த்தேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்பா பண்ணது மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். கால் பண்ணது அவன் தானே. அழகான ஒரு பொண்ணும் எக்கச்சக்கமான சொத்தும். அவ உடம்புல இருக்க குறைய நாம இப்ப சரி பண்ண போறோம். அது போல அவளுடைய வாழ்க்கையில இவனை மாதிரி ஒருத்தன் வந்ததை சரி பண்ண முடியுமா? பழைய முறப்பையன் திரும்ப வந்ததும் குரலை திரும்பி வர வைக்கிறதுக்குண்டான பிளானும் ரெண்டுமே ஆபத்து தான். ஈவன் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். ஊமைங்கிற ஒரே காரணத்தை வச்சுதான் அவளை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த சாக்கு இப்ப போச்சுன்னா அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்? நீ ஒன்னும் கவலைப்படாத. தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரே மனசுதான். ரெண்டு பேரும் பிரிச்சு பார்க்காம ஒத்துமையா போயிடுவாங்க. டீச்சர், இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு ஓகே தான். பொண்ணுங்களோட மனசு எப்போ யார் பக்கம் போகும்னு யாருக்கு தெரியும்? நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒரு ஹேண்டிகேப்டியை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. டிராமாக்காரங்கள, நடிகருங்க நடிகைங்கள, டாக்டர் லேடி டாக்டர்ஸ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணா இப்படி தானே பண்ணி வைப்பாங்க. அப்போ பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா? பேலன்ஸ் மிஸ் ஆகும். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வடக்கேரி சாரதா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ புருஷனுக்கு சொட்ட விழுந்துருச்சுன்னு அந்த ஆளை விட்டுட்டு ஒரு விக்கு விக்கிறத கூட்டிட்டு ஓடலையா? அதை விடு. ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம சோதன் காலை இழந்ததுக்கு அப்புறம் அவனோட பொண்டாட்டி அவனை விட்டுட்டு ஒரு டிரைவர் கூட ஓடிட்டால. இந்த மாதிரி எவ்வளவு நடந்திருக்கு. இதெல்லாம் யாருக்காவது தான் நடக்கும் ரவி. டீச்சர், கௌரிக்கு திரும்ப குரல் வந்ததுக்கு அப்புறம் இவனை விட்டுட்டு போக மாட்டான்னு நீங்க கேரண்டி கொடுப்பீங்களா? என்ன அப்படி கேட்டீங்கன்னா முடியாது. அவன் மட்டும் போயிட்டானா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், சத்தியமா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இந்த ஆபரேஷன் நடக்க கூடாது. அது நிக்கணும் இல்ல தடுக்கணும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அவன் அதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கான். ஏண்டா, பனைமரம் ஏறாம நொங்கு திங்க முடியுமோ? என்ன சொல்ற? ஒரு வழி இருக்கு.
கர்ப்பம். கர்ப்பமா? ஆமா. பொண்ணு வீட்டுல தன்னோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக ஆம்பளைங்களுக்கு தெய்வம் கொடுத்த வரம் தான் கர்ப்பம். அவ பிரெக்னன்ட் ஆயிட்டானா நீ தப்பிச்ச. அதோட ஆபரேஷனையும் தடுக்கலாம். அப்புறம் 10 மாசம் கர்ப்பத்திலே போயிடும். 1 வருஷம் குழந்தையோட போயிடும். அப்புறம் உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்றதுன்னு நீயே பாத்துக்கப்பா. பொண்டாட்டியும் இழக்க மாட்டேன், அப்புறம் உனக்கு குரலும் திரும்ப கிடைச்சிடும், அப்புறம் உனக்கு குற்ற உணர்ச்சியும் இருக்காதுல்ல. இல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் எப்படி அவளை கர்ப்பிணியாக்குறது? அதையும் நான் தான் சொன்னுமா? டே முட்டாள், அவ மனசுல தூங்கிட்டு இருக்க அம்மாவை தட்டி எழுப்பணும்டா. அதாவது அவளை முதல்ல நீ இம்ப்ரெஸ் பண்ணு. இம்ப்ரெஸ் பண்ணணும். பிரெக்னன்ட் ஆகுற பிளான் என்னாச்சு? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். டே பாத்துக்கிட்டு இருந்தா உலகத்துல எந்த பொண்ணும் கர்ப்பமாக மாட்டா. இது மத்தவனோட ப்ராப்பர்ட்டி இல்ல, உன்னோட சொந்த ப்ராப்பர்ட்டி. போய் அட்டாக் பண்ணு. கொஞ்சம் ஓவரா போயிட்டேன்னா என்ன தூக்கி உள்ள போட்டுருவாங்க ரேப் கேஸ்ல. அதெல்லாம் நடக்க போறது இல்ல. ஒரு பொண்ணை ரேப் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஆம்பளை குரலாவது இருக்கணும். ரவி ரவி, இது ரேப் பண்ண போறவனோட குரல் இல்ல, ரேப் பண்ண பட போறவளோட குரல். நீ முதல்ல போயிட்டு பாலன் நாயரோடதோ இல்ல டிஜியோடதோ பழைய படங்களை எடுத்து பாரு. பார்த்து கத்துக்க. அவங்க அளவுக்கு குரல் இல்லாதது தானே இவனுக்கு இவ்வளவும் பிரச்சனையும். நீ அந்த ஆபரேஷனை தடுக்கிற வழியை மட்டும் பாரு. ஒரு ஐடியா இருக்கு. இந்த மாதவன் நாயருக்கு ஜோசியர் மேல நம்பிக்கை இருக்கு. சாமி ரகுநாதன், அவரை வச்சு நம்ம மாதவன் நாயரை பிளான் பண்ணி கட்டாயப்படுத்த வைக்கலாம். நம்ம எழுதி கொடுக்கிற வார்த்தைகளை தான் ஜோசியர் பேசுவாரு. பிளான்லாம் ஓகே தான், ஜோசியர் அப்படி சொல்லுவாரா? சொல்ல வைக்கணும். கொஞ்சம் காசு அதிகமா கொடுத்தாவது ஜோசியரை நம்ம இதை சொல்ல வைக்கணும். இல்ல இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளவு செலவாகும்? நிறைய செலவாகும். இல்ல அவ்வளோ காசுக்கு நான் எங்க போவேன்? நமக்கு தான் காசு கொடுக்க ஒருத்தா இருக்கிறானே பப்பன். ஆனா பொண்ணுங்களுக்கு மட்டும் தானே காசை கொடுப்பான். ட்ரை பண்ணி பார்க்கலாம். 91 92 94 95 சுந்தரே, இதை உடனே கொண்டு போய் பேங்க்ல போடே. என்கிட்ட 5 பைசா கூட இல்ல. புது கடை ஓபன் பண்ணணும்னு ஆசை, இது வரைக்கும் முடியலப்பா. காசு வேணும்ல. நீ எண்ணி கொடுத்ததுல 1/4 பங்கு இருந்தா போதும். ஒரு வாரத்துல திருப்பி தர ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. காசை கையில வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லுவானா? என்கிட்ட உண்மையாலுமே காசு இல்ல. கண்டவளுக்குலாம் காசு கொடுக்குற, இப்ப கேட்டா இல்லங்கிற. நான் பர்சனல் பேச வேண்டிய அவசியம் இல்ல, வேற ஏதாவது பேசுங்க. எந்த ஜென்மத்திலயும் உனக்கு கல்யாணம் ஆக போறதே இல்லடா. என்னது? ஃபர்ஸ்ட் நைட் ஹெல்ப் பண்ண மாட்டேல? ஏந்திச்சு வெளில போடா போடா. கடன் கேட்டு வந்துட்டானுங்க. இவனுக்கு குரல் மட்டும் நல்லா இருந்தா அவ்வளவுதான். 5 பைசா தர மாட்டேன்டா. அவன்கிட்ட நிறைய காசு இருக்கு. நீ பொண்ணா இருந்தா நீ கேட்ட காசை கொடுத்துருப்பான். அவனுக்கு நல்ல பாடம் சொல்லி தரணும். கரெக்ட். இனிமே எந்த பொண்ணுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நல்ல பாடம் இவனுக்கு சொல்லி தரணும். அப்படின்னா ஒரே வழி தான் இருக்கு. என்னது? மொபைல் போன் தான் ஒரே வழி. என் பேரு பாலாமணி. டீனா, மீரா, ஓகே. சும்மா பிரபாகரன். பிரபாகரனா? அப்பாவோட பேரை பார்த்தா போலீஸ்காரன் பேர் மாதிரி இருக்கே. இந்த போலீஸ் வேலையே வேண்டாம். கிளாரா, மிஸ்டு கால் பண்ணா திரும்ப கூப்பிட மாட்டான். இவன் நம்பரும் வேண்டாம். வனஜா, வனஜாவுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். பாலாமணி. ஹலோ, எடுத்துட்டா. ஹலோ, பப்பன் இருக்காரா? பப்பன் தான், உன்னோட பிரியமான பப்பன். இப்பதான் உனக்கு கால் பண்ண தோணுச்சா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ எப்படி வேணாலும் சொல்லு பாலாமணி. எனக்கு ஒரு அத்தியாவசிய தேவை, அதனாலதான். உங்களால பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா? இது போய் ஒரு பெரிய விஷயமா? நீ என்கிட்ட கேட்கும்போது மினிமம் ஒரு கிட்னியாவது கேட்பேன்னு நினைச்சேன். சொல்லு பாலாமணி, எத்தனை கிட்னி வேணும்? எவ்வளவு மணி வேணும்? ஐயோ இல்ல, எவ்வளவு பணம் வேணும்? அது ஒரு 15 25,000 ரூபாய் வேணும். வெறும் 25,000மா? கோசு பைசா. எனக்கு 1 மாசத்து இன்டர்நெட் வாடகையை விட இது ரொம்ப கம்மி. அப்புறம் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு வரட்டுமா? ஐயோ அது வேண்டாம். அவனை எந்த இடத்துக்கு வர சொல்லு? நாளைக்கு பார்க்குக்கு 5 மணிக்கு வர சொல்லு. நாளைக்கு 5 மணிக்கு நேரு பார்க்ல 5ஆம் நம்பர் பெஞ்சில் வந்து உட்காருங்க. என்னோட தாத்தா வந்து வாங்கிப்பாரு. ஐயா, தாத்தாவா? என்ன பாலாமணி, நீ என்னோட ஆசையை நீ உடைக்கிற. பரவாயில்ல பாலாமணி, நீ நேர்ல வாயேன். நேரம் வரும்போது நான் தனியா வருவேன். என்ன இருந்தாலும் நான் உங்க பாலாமணி தானே.
இப்போதைக்கு என்னோட தாத்தா வருவாரு. எங்க குடும்பத்துல என் தாத்தா தான் ரொம்ப முக்கியமானவர். எங்க தாத்தாவை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நடக்கும். அப்படியா? அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். தாத்தாவை தங்கத்துல குளிக்க வைக்கிறேன். அவரை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, தாத்தாவோட பேர் என்ன? பேரு கோபாலகிருஷ்ணன். கோபகிருஷ்ணனா? கோபகிருஷ்ணன் இல்ல, கோபாலகிருஷ்ணன். அப்புறம் சொன்ன மாதிரி செஞ்சிருங்க. இந்த கிழட்டு கழுதையை என்ன காணுமே? ஹலோ மிஸ்டர் பெரேரா. பெரேராவா? உங்க பேர் என்னன்னு கேட்டேன். பப்பன். ரொம்ப பிடிச்ச பேரு. சொன்ன பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கல. ரெடியா இருக்கு, வேணா எண்ணி பாருங்க. மத்தவங்க காசை எண்ணி பாக்குற பழக்கம் எங்க குடும்பத்துக்கே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு என்ன தெரியாது. வெல் டன் மை பாய், வெல் டன். இல்ல, இந்த முகத்தை ஏற்கனவே எங்க பார்த்த மாதிரி இருக்கே. மிஸ்டர் பப்பன், நான் தான். பூமி ரொம்ப வருஷமா ஒரே மாதிரி தானே சுத்திக்கிட்டு இருக்கு. எங்கேயாவது என்ன பார்த்திருப்பேன். ஆமா ஆமா. என்னன்னா கோபாலகிருஷ்ணன் பேரை கேட்டதும் ஏதோ வயசான ஆளுன்னு நினைச்சேன். அதனால வெத்தலையும் பாக்கும் கொண்டு வந்திருக்கேன். அதை வேஸ்ட் பண்ண வேணாம். என்னோட முயல் குட்டிகளுக்கு சாப்பாடா கொடுத்துறேன். பை த பை, ரொம்ப லேட் பண்ணாம இந்த பணத்தை திரும்ப உங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கிடுறேன். போகாதீங்க, நின்னு தாத்தா ஒரு நிமிஷம் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தாத்தாவோட பேத்தி பாலாமணி எப்படி இருக்கா? எல்லாரும் மாதிரி தானே அந்த பொண்ணு இருப்பா. அதுக்கு இல்ல, பார்க்க எப்படி இருப்பான்னு கேட்டேன். ஒரு அழகு தேவதேவ. ஐஸ்வர்யா ராயோட முகம், த்ரிஷாவோட கண்ணு, நம்ம நயன்தாரா இருக்குல்ல, நயன்தாராவோட உடம்பு, லதா மகேஸ்வரியோட குரல். அதுதான் என்னோட பேத்தி பாலாமணி. அப்ப மொத்தத்துல கிராஸ் இல்லையா? இல்ல, மிக்சர். வெல்டன் மை பாய், நீ எதுக்கு கவலைப்படாத. மறுபடியும் பெரிய தொகையா கடனா கேட்டு அவளை உனக்கு கால் பண்ண சொல்றேன். குட் டே அண்ட் டேக் கேர். ஐஸ்வர்யா ராயோட முகம், த்ரீஷாவோட கண்ணு, நயன்தாரா உடம்பு, லதா மங்கேஷ்கர் குரல், என்னோட ப்ரீபெய்டு சுந்தரி. உங்களுக்கு ஏன் இப்படி தோணுச்சு? அப்பதானே நாங்க நினைச்சது நடக்கும். அப்படி என்ன நினைச்சீங்க? அது என்னன்னா, இந்த ஆபரேஷன் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இவன் இந்த உன்னிகிருஷ்ணன் ரொம்ப பயப்படுறான். கௌரிக்கு திரும்ப குரல் கிடைக்குமா, நல்ல நேரம் தானா, ஏதாச்சும் தடை இருக்கா, அப்படி ஏதாவது தடை இருந்தா பூஜைகள் ஏதாவது பண்ணணுமா, இதெல்லாம் யோசிச்சு டென்ஷனா இருக்கான். ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு. என்ன உன்னிகிருஷ்ணா? போயிட்டு இருக்க. உலகத்திலே நம்பர் 1 போனோ சர்ஜன் அந்த டாக்டர் ஹரி சொன்னார்ல, ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். அதுக்கு இப்போ ஜோசியம் அதுக்கு எதுவும் தேவையில்லை. ஜோசியம் உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுல சில பேர் பொய் சொல்லி ஏமாத்தி பொழைக்கிறாங்க. ஆனா ரகுராமன் ஜோசியர் அப்படி கிடையாது. தெய்வ பக்தி இருக்கிறவர். அவரோட கணிப்பு தப்பா போகாது. இவருக்கு இப்படி ஒரு யோசனை தோணுனதுனால நம்ம ஜோசியம் பார்க்கலாம். ரெண்டாம் இடத்துல வியாழன், 7ல சுக்கிரன், 11ல கேது, கர்மஸ்தானத்துல சந்திரன். சுபகாரிய நடத்த ஏதோ ஒரு சில தடங்க இருக்கு. புரியல. கர்மத்துக்கு அதிபதிய வியாழன் மறைக்கிறாரு. வியாழன் தடை செய்யக்கூடிய கிரகம். எந்த நல்ல விஷயத்துக்கும் வியாழன் தடையாதான் இருப்பாரு. புது சம்பந்தம், பிரயாணம், சிகிச்சை, கிரகப்பிரவேசம், திருமணம், மற்ற சுபகாரியங்கள் எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறது நல்லது. ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஆனாலும் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. இப்போ ஆபரேஷன் பண்ண வேண்டாம்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஆமா, வியாழன் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகரட்டும். 3 வருஷம் 7 மாசத்துக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்றது ரொம்ப நல்லது. என்ன சொல்றீங்க? என்ன ஜாதகம் அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? உன்னி ஒரு நிமிஷம். ஜோசியர, ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கீங்க. 7வது கட்டத்துல சுக்கிரன் இருக்கும்போது கர்மாதிபன வியாழன் எப்படி மறைக்கிறாருன்னு
இது ரெண்டுத்திலையும் வியாழன் இருக்கும்போது 6வது கட்டத்திலையும் வியாழன் வரும். நல்ல காரியங்கள் கை கூடுன்னு, சிகிச்சை எடுத்தா பலன் கூடுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படிதானே ஜோசியர? ரகுராம ஜோசியரே கேள்வி கேக்குறியா? நம்ம ஜோசியரை யாருன்னு நினைச்ச? ஜோசியத்தை கலக்கி குடிச்ச மகான். ஜோசியத்துல ஹரி சாதாரண ஆள் இல்ல. அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, ஜோதிட மகான். அப்புறம் தப்பு நடக்கிறது சகஜம். தப்பா சொன்னது உண்மையிலேயே நான் தான். 2வது இடத்துல இருக்கிற வியாழனை நான் சரியா கவனிக்கல. எவ்வளவு தடைகள் வந்தாலும் அது விலைக்கு போயிடும். உன்னிகிருஷ்ணன் ஜாதகப்படி கர்மஸ்தானத்திலயும் சுக்கிரன் தான் இருக்காரு. மனைவிக்கு எல்லா வகையான நன்மையும் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு. கௌரிக்கு மறுபடியும் பேச்சு வரத்துக்கான அறிகுறி எல்லாம் புருஷனோட ஜாதக அமைப்புல இருக்கு. உன்னிகிருஷ்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆபரேஷன் நல்லபடியா நடக்கட்டும். ஈஸ்வரா. ரொம்ப தேங்க்ஸ் உங்க ஜாதகத்துக்காக. தேங்க்ஸ். எங்க இருந்துடா வரீங்க? உன்னோட ஜாதகத்துல புண்ணியம் அதிகமாயிடுச்சோன்னு நான் சந்தேகப்படுறேன். கவலைப்படாதடா, நீ அனுபவி. டேய் போலி ஜோசியா, காசை வாங்கி தின்னுட்டு இப்ப காலை வாரி விடுறியா? காசு வாங்கினதுக்காக நான் வேலை பார்த்திருக்கேன். பொண்டாட்டிக்கு அதிர்ஷ்டம் வந்தது இவனோட ஜாதகத்தினால தானே சொன்னா இல்லையா? அதுல நல்ல பேர் யாருக்கு? உன்னிகிருஷ்ணனுக்கு தானே. பயணத்தை தடுக்க தானே உனக்கு காசு கொடுத்தோம். ஒரு குடும்பம் பிரியக்கூடாதுன்னு நினைச்சதான் நான் இந்த வேலைக்கே ஒத்துக்கிட்டேன். பெரிய உண்மையை விட சில நேரங்கள்ல சின்ன பொய் கூட உதவுன்னு கீதையில சொல்லிருக்கு. என்ன கீதா? சும்மா போறவன்லாம் சொல்றதை கேட்டு என்கிட்ட வந்து சொல்றியா? உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த பையன் ஜோசியத்துல பெரிய ஆளு. அதுக்கு மேல பேசியிருந்தா என்னோட வேலை போயிருக்கும். என் வேலை போச்சுன்னா என் பொண்டாட்டி பசங்களை நீ பாத்துக்கல. பாத்துக்க முடியாது, பொண்டாட்டி என்ன பாத்துக்கிறேன். நல்லது பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்றான். என்ன உலகண்டா இது? ஒரு வழி இருக்கு. எப்படியாப்பட்ட பொண்டாட்டியா இருந்தா பிளைட்ல போனாலும் இறங்கி உடியாந்துருவா. புருஷனுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கணும். ஆனா இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் பாப்பா. அவளை கைவிடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கஷ்டத்தை தாங்கி கொள்றது நல்லது. இந்த அத்தியாவசியம் சொல்றப்போ எந்த ரேஞ்ச் வரைக்கும் போலாம்? அதெல்லாம் பொண்டாட்டிகளோட மனசை பொறுத்து இருக்கு. சில பொண்டாட்டிகள் எக்ஸாம்பிளா சொல்றேன். சில பொண்டாட்டிகளுக்கு கை கால் உடைஞ்சி பழைய வாட்சில இருக்கிற பெண்டல மாதிரி இப்படி இப்படி ஆடுறது பிடிக்கும். அப்புறம் ஒரு சில பொண்டாட்டிகளுக்கு இடுப்புக்கு கீழே எதுவும் வேலை செய்யாம இருந்தாதான் இஷ்டம். எது இன்னும் கொஞ்சம் பேருக்கு கண்ணு இல்லாம இருந்தாதான் பிடிக்கும். ஹலோ, கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. இத பாருங்க, இது எப்படி இருக்கு? ஐஸ்வர்யா கண்ணு, திரிசாவோட உதடு, நயன்தாராவோட பாடி. உனக்கு என்ன பைத்தியமா? போடாடே, இது யாருன்னு தெரியுமா? தெரியாது. கனவு கன்னி பாலாமணி. போன் கடை வச்சிருக்கேன்னு கிண்டல் பண்ணீங்கல்ல, இந்த போன் கடைக்கு கிடைச்ச புது பில் இது. வாழ்க்கைய மாத்த சில நிமிடங்களே போதும். வாழ்க்கைய காலி பண்றதுக்கு. உனக்கு தெரியுமா, ஒரு தடவைக்கு 100 தடவையாவது கால் பண்ணுவா. இப்பதான் பேசிட்டு வச்சா. எனக்கு போன் பண்ணலனா, என் குரலை கேட்கலனா அவ சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா. சிலருக்கு அப்படிதான். கேவலமான குரலை கேட்டாதான் தூக்கமே வரும். அப்படின்னா உன் குரலை கேட்டாலே போதும். உனக்கு வந்து பொறாமடா பொறாம. நீ அவ குரலை கேட்டிருக்கியா? நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட குரலை கண்டுபிடிச்சானோ என்னவோ. சரி, நம்ம அப்புறம் பார்க்கலாம். எனக்கு வேலை இருக்கு, கிளம்புறேன். நீ இல்லடா, கேட்டுட்டு அப்புறமா போகலாம். வாடா வா. கேளு கேளு. எப்படி? இது லதா மங்கேஷ்கரோட குரலாச்சே. இதுதான்டா என் பாலாமணியோட கான குரலே. லதா மங்கேஷ்கர் கூட தோத்து போயிடுவாங்க. லதா மங்கேஷ்கர்ல எந்த மங்கேஷ்கர் வந்தாலும் தோத்து போயிடுவாங்க. டேய், பொறாம படாதடா. உன்ன மாதிரி கத்துற காக்கா குரல் இல்லடா அவளோடது. நாயோட குரலை கண்டுபிடிக்கிறது பண்ணிடா நீ. என்ன பொறாமடா உனக்கு, பொறாம. அவளோட பயணம் தடைப்படணும்னா என்னோட காலு உடைஞ்சு அப்படியே பெண்டுல மாதிரி தொங்கணும். இது சரியான வெயிட் ஆச்சே. ஒரு கால் உடைஞ்சா போதும். நான் திரும்ப வரேன். டீச்சர், உங்களுடைய புருஷன் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாரா?
இல்ல டீச்சர் அவருக்கு லீவே கிடைக்கல. நல்ல விஷயம், எப்பவும் கிடைக்க என்ன சொன்னீங்க? இல்ல இந்த சவுதி அரேபியான்ற இடத்துல வேலை செய்யறதுக்கு தகுதியான இடம் இல்ல. கையும் காலும் நல்லா இருக்கிற பையன் தானே இங்க எங்கேயாவது வேலை பார்க்கலாம். அதான நல்லது. என்ன பண்றது? ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணா இப்படித்தானே பண்ணி வைப்பாங்க. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. ரவி, எனக்கு வேற ஒரு நல்ல ஐடியா சொல்லு. நீ கேட்கும் போதெல்லாம் நான் வழி சொல்லணுமா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு தெரிஞ்ச ஒரே வழிதான் இருக்கு. என்னது? அது கொஞ்சம் கஷ்டம். என்னன்னு சொல்லு. நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு ஆடு தான் இருக்கானே. பப்பனுக்கு கால் பண்ணு, பாலாமணின்னு சொல்லு. 50,000 பணம் கேளு அவங்கிட்ட. எவ்வளோ? 50,000மா? அது இல்ல மைடியர், அந்த 50,000 என்னோட ஒரு மாசத்து பெட்ரோல் செலவு. அதான் வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு மாசம் பெட்ரோல் கூட அது பத்தாது. இட்ஸ் ஓகே. ஐயோ சிலைங்கணும். எனக்கு இந்த இடத்துல லேப்டாப் ஒன்றும் தேவையில்லதான். கேட்ட பணம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் பெரேரா, தேங்க்யூ. பெரேரா இல்ல பப்பன், என் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க தாத்தா. சாரி மிஸ்டர் பெப்பன் பெரேரா, நீ கவலைப்படாத. ரொம்ப லேட் பண்ணாம திரும்ப கடன் வாங்குவேன். இப்படி பார்க்கும் போதெல்லாம் கடன் கேட்டா என்ன ஆகுறது? நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? இனி பாலாமணியை பார்க்காம 5 பைசா கூட தர மாட்டேன். டோன்ட் வரி மிஸ்டர் பப்பன் பெரேரா. பாலாமணியை பார்க்கணுமா? உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்குமான்னு கேக்குறீங்க? அவ்வளவு பிடிக்கும். வெல் டன் மை பாய், கவலைப்படாத. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உன்னை பார்க்க பாலாமணி வருவா. இதே பார்க்ல இதே பெஞ்ச்ல கரெக்டா 5 மணிக்கு ரெட் கலர் சுடிதார் போட்டு வருவா. சிவப்பு கலர் சுடிதார் வேற யாராவது போட்டு வந்தா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? கிளவர் பாய், நான் ஒரு ரகசிய கோடு தரேன். இந்த கோடா? என்ன கோடோ? இது பருப்போட தான். ஆஃப் கோர்ஸ். என்ன பாதி தான் இருக்கு? ஆமா, இதோட பாதி வடை பாலாமணிட்டு இருக்கும். இந்த ரகசிய கோடு ஒத்து போச்சுன்னா நீ பப்பன், அவ பாலாமணி. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னது? நான் சொல்ற மாதிரி நீ எனக்கு ஒத்துழைக்கலன்னா உன் அம்மாவும் தங்கச்சியும் என் வீட்டுல இருப்பாங்க. ஆனா நீ ஒத்துழைப்பு கொடுத்தீனா நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட பேத்தி உன் வீட்டுல இருப்பா. ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே? என்ன பண்ற? அது ஒன்றும் இல்லை. என்னாச்சு? சின்னதா கூலி வேலை, அவ்வளோதான். அடிக்காதீங்க, இவர் என்னோட சொந்தக்காரர். என்னாச்சு? உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. பாவம், எப்படி அடிபட்டு படுத்திருக்காரு பாத்தீங்களா? போதும், இந்த உடைஞ்சு தொங்குற காலே போதும். எந்த ட்ரிப்பா இருந்தாலும் தடுத்துடலாம். எப்படி இந்த ஒரு காலை மட்டும் உடைச்சு எடுத்திருக்காங்க? நான் வந்துட்டு இருக்கும்போது ஹரி யாரோ அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் உடனே போய் தடுத்தேன். யாரோவா? ஹரியை அடிக்க ஆளை ஏற்பாடு பண்ணதே நான் தான். ஏதோ ஒண்ணு, பப்பனோட காசு வேஸ்ட் ஆகல.
இருந்தாலும் இது ரொம்ப ஓவர் ரவி. நமக்கு வேற வழி இல்லைல்ல. உனி உனக்கு என்னாச்சு? அம்மா பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையா? இன்னும் 2-3 மாசத்துக்கு இந்த காலை கீழேயே வைக்க முடியாதான். எனக்கு அது மட்டும் இல்ல, இந்த ஒத்த காலை வச்சுட்டு இவன் எப்படி தனியா போராடுவாங்க. வெளியில போலாம் வா. போங்க போங்க போக போக. கடவுளே, இவ போக கூடாது. இந்த சூழ்நிலையில இவ ஆபரேஷன் வேண்டான்னு சொல்றா. உங்க கூடவே இருந்து உங்களை பார்த்துக்கணும்னு சொல்றா. நான் கும்பிட்ட கடவுளை என்ன காப்பாத்திட்டாரு. என்ன முட்டாள்தனம் இது? இந்த சாதாரண விஷயத்துக்காக ஆபரேஷனை தள்ளி போடுவீங்களா? இங்க பாருமா, புருஷனை பக்கத்துல இருந்து பாக்குறது பொண்டாட்டியோட உரிமைதான். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட உன்னி கிருஷ்ணன் சின்ன வயசுல ரொம்ப குறும்புக்காரனா இருந்தான். 15 வயசு ஆகிறதுக்குள்ள அவன் கைய காலை நிறைய உடைச்சுக்கிட்டான். அன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டது இந்த அம்மா தானேம்மா. அன்னைக்கு பாத்துக்கிட்டது பத்தாதா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த காரணத்துக்காக உன்னோட ட்ரிப்பை நிறுத்தக்கூடாது. நான் பாத்துக்கிறேம்மா இவனை. கேளுமா, யாரோ ஒருத்தவங்க இல்ல, உன்னியோட அம்மா தானே இதை சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நீ பேசி பார்க்க மாட்டோமான்னு இங்க ஒருத்தன் சரியா சாப்பிடாம கூட இருக்கான். ஆமா தானடா? வாமா. வாங்க அண்ணி. வா. இப்போ எப்படி இருக்கு? வா, காஃபி எடுத்துட்டு வரலாம். ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி, நான் வெளியே இருக்கேன். எப்ப கிளம்ப போற? வேண்டிக்கிறேன். இந்த மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்னோட பாலாமணியை நான் பார்க்க போற நாள். இப்படி ஒரு வட்டத்துக்குள்ள ஒன்ன வர வச்சிருவேன் பாலாமணி. ரெட் கலர் சுடிதார் போட்டு தானே வர. அப்போ உனக்கு பிடிச்ச கலரு சிவப்பு. சிவப்பு தான் அவளுக்கு பிடிச்ச கலரு, அதனால எனக்கும் சிவப்பு பிடிக்கும். சிவப்பு தான் அவளுக்கு பிடிச்ச கலரு, அந்த சிவப்பு கலர் எனக்கும் தான். நம்ம எதிரில் ஒரு சிவப்பு கலர் சுடிதாட வருது, ஒருவேளை அவளா கூட இருக்குமோ? இங்க பாத்தியாடி, ஒரு பொம்பளை பொறுக்கி வர. பொம்பளை பொறுக்கி மாதிரி இருக்கான். யாரா கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு தூணா இருப்பான். ரெட் கலர் சுடிதார் நம்பர் 5. செல்ல குட்டி என்ன பார்க்க காத்துக்கிட்டு இருக்கியா? வந்துட்டேன் உன்னோட செல்ல பாப்பன். உனக்கு அதிரடியா கன்னத்துல ஒரு கிஸ் பண்ணலாமா? வேண்டாம், முதல்ல கண்ணை பத்துறேன். நான் யாருன்னு சொல்லி பாப்போம். பயப்படாதம்மா. நான் தான் பாப்பன். ஆக்சுவலா என்னாச்சு, நான் விவரமா சொல்றேன். இந்த பொண்ணு என்னோட ஐயோ இன்ஜெக்ஷனா? குத்த எங்க இருக்கு இடம்? எங்கேயாவது பார்த்து பத்திரமா குத்துங்க. ஸ்லோவா போடுறதுக்கு எனக்கு தெரியாது பிரதர். இந்த போன் எங்க போச்சு?
ஹலோ ஆமா பாப்பன் தான் டொக்கமா பாப்பன் ஆமா நான் தான் இவன் தான் டொக்கோமா பாப்பனா இரு டொக்கமா பாப்பன் டு 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 ஓகே ஓகே சிஸ்டர் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் நம்பர் கொடுங்க. ஹலோ ஆ இல்ல இல்ல நேத்து தான் வந்தேன். ஆமா ஆமா இல்ல நானே கால் பண்ணலான்னு இருந்தேன். ஓ இட் வாஸ் ஃபைன். ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் ஒரே டென்ஷனா இருந்துச்சு. அப்புறம் எல்லாரோட வேண்டுதல் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இல்ல ஆண்டி வீட்ல எல்லாம் எப்படி இருக்கு? தேங்க்ஸ் ஆண்டி. ஜூஸ் எடுத்துக்கங்க. ஆமா ஆமா. ஏய் இல்ல இல்ல எல்லா கிரெடிட்ஸும் ஹரிக்கு தான். அங்க கொடுங்க. இருக்காரு இத குடிக்கிறேன். சரி சரி ஹரி ஃபோன் ஆண்டி ஸ்ரீதேவி ஆண்டி அங்கிள் நல்லா இருக்கீங்களா? என்ன எடுத்து சாப்பிடாம எங்க உட்கார்ந்திருக்கீங்க? சாப்பிட்டு போலாம்ல. இதுக்கெல்லாம் எனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா. எல்லா புகழும் இறைவனுக்கே. அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வாங்கம்மா. கௌரியோட வாய்ஸ் கேட்காம என்னால சும்மா இருக்க முடியலடா. அதுக்காக வெறும் கையால வர முடியுமா? கொஞ்சம் பணியாரமும் பாயாசமும் செஞ்சிருக்கேன். கௌரிக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல. எங்க இருக்கா அவ? நான் பார்க்கணும். அங்க ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம்ல. கௌரி ஆமா வா. அப்பா இது பிடிங்க. குடுமா. ஆர்த்தி அத்தை கரெக்ட் தான். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா. இவனோட வேண்டுதல் சாமி காதுல விழுந்துருச்சு. சாப்பிடலாம் நீ வாங்க. இங்க இருக்கியா? விஸ்வா மாமா ஃபேமிலி வந்திருக்காங்க, நீ அங்க போ. இது ரொம்ப தப்புமா. நம்ம பார்க்க வந்தது கௌரி அண்ணி தானே. ஓ நம்ம பணக்காரங்க இல்லைல்ல. சீமா நான் சொன்னதுல என்ன தப்பு? மன்னிச்சிருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ பேசுறத கேட்ட உடனே எல்லாரும் அவளை விட மாட்டேங்கிறாங்க. சுத்தி சுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வாயாடியா தான் அவ இருந்தா. நீங்க உட்காருங்க. அம்மா நான் ஏண்டா இவ பேசுறத நீ பெருசாக்காத. இவளுக்கு விவரம் பத்தல. நாங்க போயிட்டு அப்புறம் வரோம். கூட்டம் கம்மியாகட்டும். இதை கௌரி கிட்ட கொடுத்துரு. இல்லம்மா நான் கௌரி இப்போ வந்துருவா. பரவாயில்ல உன்னி, இந்தா. வா. உன்னி 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 இந்த கௌரி எங்க? அவளை என்னன்னு சொல்றது? விடிஞ்ச உடனே மியூசிக் ரூம் போனாங்க. கௌரியும் ஹரியும் அந்த ரூமை இப்ப துடைக்கிறாங்க, பெருக்குறாங்க, தூசி தட்டுறாங்க, கிளீன் ஆக்குறாங்க. அந்த ரூமை போய் இப்ப பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்குன்னு. இனி எப்பவும் அந்த ரூமை பூட்ட மாட்டேன்னு கௌரி சொன்னா. இனி பூட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. அவளுக்கு அந்த ரூம் அவ்வளவு பிடிக்கும். நீங்க போய் அந்த ரூம் ஒரு தடவை பாருங்க.
எப்படி இருக்கு நம்ம மியூசிக் ரூம்? தொடச்சி வச்சுட்டு அது மியூசிக் ரூம் ஆயிடுமா? பாடணும், நீ பாட ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டிங்ஸ் எப்ப சரி பண்ண? நம்ம சர்ஜரிக்கு போயிருந்தப்போ அப்பா சரி பண்ணிருக்காரு. இது அருந்து போன நாள் ஞாபகம் இருக்கா? இருக்கு. அந்த கான்சர்ட் நடந்த நாள் அன்னைக்கு எவ்வளவு நல்லா இருந்துச்சு. பாலகிருஷ்ணனும் ராமகிருஷ்ணனும் மாதவன் அங்கில் கூட பாடினாரு. நான் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு நாள் வேணும். ஆமா. உனக்கு பாடணும்னு தோணுதா? எனக்கு பாடணும்னு தோணுது, ஆனா கான்ஃபிடன்ஸ் இல்ல. அதை பாட ஆரம்பிச்சுன்னா தானா வந்துடும். ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். அப்போ மியூசிக் ரூமும் ஓபன் பண்ணிட்டீங்களா? ஒரு நல்ல நியூஸ் சொல்றதுக்காகத்தான் நம்ம காலேஜ் மேனேஜர் வந்திருக்காரு. பிரின்சிபல் ஃபாதரும் பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் ஒன்ன பார்க்க வராங்க. நிஜமாவா? ஆமாம், நடந்தது எல்லாத்தையும் பிரின்சிபல் ஃபாதருக்கு சொல்லிட்டாங்க. தட்ஸ் கிரேட் நியூஸ். பாவம் ஃபாதர், அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இன்னும் அவர் கூப்பிடுறதே இல்லை. ஏன் அப்படி? வேணும்னுதான். குரலை இழந்த என்ன எப்படி பார்க்க போறோன்ற கஷ்டத்துல தான். என்னோட பெரிய ஃபேன் தான் ஃபாதர். அப்புறம் ஃபாதர் பிரின்சிபல் மட்டும் வரல, கூட என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி எல்லாம் வராங்க. அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்க போறாங்க. அதனால நீங்க ஸ்மார்ட்டா இருக்கணும். ஓகே தானே? நீ வேணா பாரு, நான் ஸ்மார்ட்டான ஒரு ஆளா அவங்க முன்னாடி வந்து நிப்பேன். ஓகேவா? தேங்க்யூ. குட் மார்னிங். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த குரலை மறுபடியும் கேட்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். காட் இஸ் கிரேட். டேய் ஆல்பின், நீ ஆளே மாறிட்டியா? என் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா. சரி, உன்னோட ஹஸ்பண்ட் எங்க? வீட்ல இருக்காங்க. அவருக்கு அதான் நல்லது. அவருக்கு இது தேவைதான். டேய், நீ அமெரிக்கா போனாலும் எந்த மாற்றமும் இல்லையே. நீங்க வாங்கி கொடுத்த வயலின் எடுத்துட்டு தான் அங்க போனேன். வாங்க. யாரு வந்தாலும் நான் மேக்கப் இதுக்கு மேல போட மாட்டேன். உங்க பிசினஸ்லாம் எப்படி போகுது? எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு ஃபாதர். ஆமா, ஒரு ஆளை மட்டும் காணுமே. ஹஸ்பண்ட் எங்க? இது கூட்டிட்டு வரேன். யூ கேரி ஆன், நான் கூப்பிடுறேன். ஃபாதர், அங்க எல்லா விஷயமும் ஓகே தானே? நீ இல்லாத குறை மட்டும்தான் இருக்கு. Yes, I am a complete man. ஹலோ பிரின்சிபல் சித்தி. சித்தி இல்லையே. என்ன? ஹலோ பிரின்சிபல் ஃபாதர். ஓகே. காக்கா குளிச்சாலும் கொக்காகாது மச்சான். நீங்க கீழே போக வேண்டாம். அங்க வந்திருக்கிறதெல்லாம் நல்ல வசதியான பசங்க. உங்ககிட்ட காசும் இல்லை, ஆம்பளைங்க மாதிரி பேசுறதுக்கான குரலும் இல்லை. அவங்க முன்னாடி கோமாளி மாதிரி பேசி என் தங்கச்சியை அசிங்கப்படுத்தாதீங்க. சொல்றத கேளுங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க. உன் பொண்டாட்டி உனக்கு சப்போர்ட் பண்றதுனால தானே நீ இவ்வளோ திமிரா நடக்கிற. ஏதாச்சும் பண்ணி உன்னை தடுக்க சொல்லி என்னை அனுப்புனது அவதான் தெரியுமா? என்ன நம்ப முடியலையா? பேச்சு திரும்ப வந்த கௌரியோட வாழ்க்கையில நீ இப்போ ஒரு பாரம். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் உனக்கு புரியும். இப்போ நான் என்ன சொன்னாலும் உன் தலைக்கேறாதுன்னு எனக்கு தெரியும். நீ தான் பணத்துக்காக என்ன வேணா செய்வல்ல. ஒரு ஊமை பொண்ணை கூட கல்யாணம் பண்ணியிருக்க. இந்தா பணம். 4 பேர் முன்னாடி புருஷா மாதிரி வேஷம் போட்டுட்டு அசிங்கப்படுத்த வேணான்னு என் தங்கச்சி கொடுத்த கூலி. இந்த காசை வாங்கிட்டு வீட்டை பார்த்து ஓடுற. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு நல்ல விஷயத்த நானும் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் இந்த வேலையிலிருந்து போக போறேன். வர 15th அன்னைக்கு காலேஜ் டே செலிப்ரேஷன். அது கூடவே என்னோட சென்ட் ஆஃபும். அந்த ஆஃபீஸ்க்காக நிறைய நல்ல விஷயம் செஞ்சிருக்கேன். விருப்பப்பட்ட மாதிரியே எல்லாமே நடந்திருக்கு. ஆனா ஒரு ஆசை தான் மிச்சம் இருக்கு. அந்த காயத்தை சரி பண்றதுக்கு ஒரு பாட்டு இருக்கு.
உன்னோட. அந்த பாட்டு கேட்க நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதை கம்போஸ் பண்ணவரும் இங்கே தான் இருக்காரு. ஒரு வாரம் டைம் இருக்கு. நீ அதை மறுபடியும் பாடுவியா? ஃபாதர், அது நான் நீ பாடணுமா? எனக்கு தெரியும், கண்ணீர்ல உப்பு இருக்க தான் செய்யும். ஆனா உன்னால முடியும். நீ பாடணும். நான் அந்த பாட்டை கேட்டுட்டு தான் காலேஜ்ல இருந்தே வெளியில போவேன். ஒரு குருதட்சணையா நான் அந்த பாட்டை கேட்கிறேன். கௌரி, இதெல்லாம் ஒரு விதிதான். நான் திருப்பி வரதும், இவளுக்கு இப்படி ஒரு குரல் கிடைக்கிறதும், தோ ஃபாதர் இப்படி ஒரு சஜஷன் சொல்றாரு, இதெல்லாம் யாரோ மேலிருந்து முடிவு பண்றாங்க. அப்படிதானே ஃபாதர்? நீ இதுக்கு சம்மதிச்சு தான் ஆகணும். நீ பாடிதான் ஆகணும். சரின்னு சொல்லு. நீ பாடுமா? ஓகே. என்னாச்சு உனக்கு? நீ வா வா. வந்துட்டீங்களா? ஃபாதர் பிரின்சிபல் வந்திருந்தப்போ உங்களுக்கு காணோம். எவ்வளோ அர்ஜென்ட்டா இருந்தாலும் அது கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கலாம்ல. அப்புறம் என்ன விஷயம்னு கேட்கவே இல்லையே. ஃபாதர் ரிட்டையர் ஆக போறாரு. காலேஜ் டேவும் சென்ட் ஆஃப் டேவும் ஒரே நாள் தான், வர சண்டே தான். அன்னைக்கு என்ன ஃபாதர் ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டிருக்காரு. நான் ஒத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. குருதட்சிணை மாதிரின்னு கேட்டுட்டாரு. அப்புறம் ஹரியும் கட்டாயப்படுத்தினாரு. நாளையில இருந்து ரிஹர்சல் ஆரம்பிக்க போறோம். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். காலேஜ்ல இருக்கிற அந்த பழைய பசங்க எல்லாரும் இருப்பாங்க. ஆமா, இன்னைக்கு எதுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டா ஸ்கூலுக்கு போனீங்க? ஒரு முக்கியமான வேலை. என்னாச்சு? எதுக்கு போனீங்க? ஒன்றும் இல்லை. இல்லை, வேற என்னமோ இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு என்னன்னு தெரியணும். இந்த பணம் 4 பேர் முன்னாடி புருஷ மாதிரி வேஷம் போட்டுட்டு அசிங்கப்படுத்த வேணான்னு என் தங்கச்சி கொடுத்த கூலி. இந்த காசை வாங்கிட்டு வீட்டை பார்த்து ஓடுறேன். போடா போ. நேத்து வந்தவனோட பேச்சை கேட்டு என்ன திட்டாதீங்கப்பா. ஷட் அப் அண்ட் கெட் லாஸ்ட். சொந்தங்களோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியல. வெளியே போ. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்படி வெளியே அனுப்பணும்னு பார்க்காதீங்க. அவனுக்கு அந்த வீட்டில் உரிமை இருக்கு. அப்ப நாங்க வெளியே போறோம். உன்னாலதான் இவன் இப்படி கெட்டு போயிருக்கான். உனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வீட்டுல? அங்கிள், ரிலாக்ஸ். நம்ம எல்லாரும் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை தான் இங்க இருக்கு. வேணாரி, இங்க இருக்கிறதுக்கு எனக்கு யாருடைய தயவும் வேணாம். நான் போறேன். ஹலோ, என் அங்கிளை நீ வெளியே அனுப்பிட்ட. ஆனா சும்மா நாடகம் பண்ணி அங்க இருக்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு சொத்து மொத்தத்தையும் நீயே அடிச்சிடலான்னு நினைச்சேன்னு வை. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இந்த கேம்ல யார் அவுட் ஆகி வெளியே போறாங்கிறத பார்க்கலாம். உன்னை துரத்துறதுக்கு நாங்க பிளான் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜீர்ணம் ஆகாதது வாந்தி வர மாதிரி அவளே உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவா. நீ வேணா பாரு. சாப்பாடை தேடி தின்னாலோ எஜமானனை கடிச்சாலோ நாய்க்கு தான் இங்க மதிப்பு ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு பதிலா நீ அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்திருப்ப. அதுக்கு தான் அந்த விஷயத்துல தலையிட்ட. தெரியும் அங்கிள். இனியும் கவனமா இருக்கணும். நாளைக்கு உன்னை வெளியே அனுப்பிட்டா அப்புறம் அவங்க கிட்ட தான் சொத்தலாம். உங்களுக்கு என்ன இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? அது நான் வெளியில போயிட்டு வந்தேன். ஹரி நல்ல மூட்ல இருக்காரு. இப்படியே போச்சுன்னா 2 நாள்ல ரிஹர்சல முடிச்சிருவோம். இதை பேசின உடனே தான் ஞாபகம் வருது. நீங்க அப்பப்போ மேல வாங்க, நம்ம பாட்டு பாடலாம். வேண்டாம் ஹரி, உன்னிக்கு போர் அடிக்கும். நீங்க போய் சாப்பிடுங்க. நாராயணி பரிமாறுவாங்க. அப்படின்னா போய் சாப்பிடுங்க. என்ன இடி விழுந்த மாதிரி நிக்கிறீங்க? பொண்டாட்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தகச்சிட்டீங்களா?
உன்னை கல்யாணம் பண்ணலனா இன்னைக்கு அவளோட புருஷனாக இருந்திருப்பான். இப்போ போனானே ஹரி. சரி விடு, இழந்ததெல்லாம் இப்போ அவளுக்கு ஒவ்வொன்றா திரும்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அவள் சொன்ன மாதிரி பூனைக்கு என்னடா தங்க இருக்கிற இடத்துல வேலை? போ, எதையாவது தின்னுட்டு நல்லா போய் தூங்குற வழியை பாரு. வேலைக்காரி சோறு போடுவான். அவள் தான் உன் லெவலுக்குலாம் கரெக்டு. காலையில இருந்து ஆரம்பிச்சாங்க மேல. எவ்வளவு சத்தமா இருக்கு. நான் அவங்களுக்கு அலாவுதீன் பூதம் மாதிரி ஆயிட்டேன். நாராயணி டீ, நாராயணி காப்பி, நாராயணி சாப்பாடு, சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. வேலை செஞ்சு என் முதுகே உடஞ்சி போச்சு. உன்னி நீ சாப்பிடு. இருந்தாலும் அந்த கௌரியோட சந்தோஷம், அந்த ஹரி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ மாறி இருக்கு. விளையாட்டு, சிரிப்பு, தமாஷு. அவன் பின்னாடியே நடக்கிறதுக்கு டைம் கரெக்டா இருக்கு. சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒன்னா விளையாடி வளர்ந்தவங்கல்ல. எப்படி இருந்தாங்க? என்னாச்சுங்க? இப்படிப்பட்ட ஒரு நாள்ல என்னுடைய சந்தோஷத்தை என் கூட வேலை பார்த்தவங்க கிட்டேயும் இங்க இருக்கவங்ககிட்டயும் பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம சந்தோஷத்துல பங்கெடுத்துக்க ஒரு முக்கியமான ஆளும் இங்க இருக்காங்க. நம்மளோட கௌரியோடைய ஹஸ்பண்ட் உன்னிகிருஷ்ணன். அவர் ஒரு 2 வார்த்தை பேச இந்த மேடைக்கு நான் அழைக்கிறேன். வாங்க, இந்தாங்க. அன்பிற்குரிய எனக்கு இங்க என்ன பேசுறதுல தெரியல. என்ன என்னாச்சு? கனவு கண்டீங்களா? பகல் கனவு பலிக்குன்னு சொல்லுவாங்க. நீ என்ன அப்படி கனவு கண்ட? எதுவா இருந்தாலும் நீ முத டீய குடி.
உன்னோட புது வாழ்க்கையில் நான் ரொம்ப பாரமாக இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னை விட்டுரு. உன் முன்னாடி ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது. நீ பெரிய ஆளாக வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கடைசியாக ஒரு கோரிக்கை, இதுக்கு மேலே நம்ம 2 பேர் வாழ்க்கையில் சந்திக்கவே கூடாது. இப்படிக்கு உன்னிகிருஷ்ணன். என்ன அனுப்பிட்டீங்கன்னு தெரியும், ஆனா என்ன பண்றது? இன்னைக்கு கௌரியுடைய ப்ரோக்ராம் ஆச்சே, அதுக்கு வராம இருக்க முடியுமா? உள்ள வாங்க. அங்கிள், ஒரு விஷயம். கரெக்டான டைமில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. என்னடா? வாங்க சொல்கிறேன். விடை விதைத்தவன் விடை அறுப்பாங்கிற பழமொழி கரெக்டு தானே? என்ன வெளியே அனுப்பினவன் தானே. இப்போ என்னாச்சு? செல்ஃப் கோல் அடிச்சு அவனே வெளியே போயிட்டான். இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படியே அவன் மிதிக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம். இப்போதைக்கு இந்த விஷயம் கௌரிக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சால் அந்த ப்ரோக்ராம் நடக்காது. அந்த மாதிரி கண்டிப்பாக நடந்துடக்கூடாது. புரியுதா? இப்போவே லேட் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? இப்போவே லேட் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. சாரி அங்கிள், பூஜை முடிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. பூசாரி ரொம்ப ஸ்லோ. சரி சரி, சீக்கிரம் போங்க, கிளம்ப டைம் ஆகுது. போமா. எல்லாரும் வந்துட்டீங்களா? தேங்க்ஸ். நீ பண்ணது எதுவும் சரியில்லை. கோழை மாதிரி இப்படி பயந்து ஓடக்கூடாது. உன் பிரச்சனைக்கு தான் தீர்வுன்னு உனக்கு தோணுதா? அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கௌரி கிட்ட முழுசா சொல்லிட்டு அப்புறம் எந்த முடிவு வேணா எடு. வா. இப்ப நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிற ப்ரோக்ராம் நம்ம காலேஜில் மரியாதைக்குரிய அன்பான கௌரியோட பாடல். இது எனக்கு ஒரு மறு ஜென்மம். நான் ஆசைப்பட்ட இந்த வாழ்க்கை எனக்கு மறுபடியும் கிடைச்சிருச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கைத்தட்டல் மூலமா நீங்க எனக்கு கொடுத்த இந்த அங்கீகாரம் எனக்கு மட்டும் இல்லாம வேற ஒருத்தருக்கும் சேரணும். நான் இழந்த இந்த என்னோட குரலை ஆபரேஷன் பண்ணி மறுபடியும் எனக்கு கிடைக்க காரணமா இருந்தது ஹரிதான். என்னோட இந்த பாட்டை மறுபடியும் பாட சொல்லி கட்டாயப்படுத்தின பிரின்சிபல் சாருக்கு, என்னோட ஃபேமிலிக்கும், அப்புறம் முக்கியமா இவங்களை விட நான் இன்னொருத்தருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னோட வீட்டுக்காரர். அவரோட வேண்டுதல்னாலையும் விடாம என்ன மோட்டிவேட் பண்ணதுனால தான் இன்னைக்கு என்னால பாட முடிஞ்சது. எனக்காக அவரு நிறைய தியாகம் பண்ணிருக்காரு. என்னோட ஆபரேஷனுக்காக, இந்த வாய்ப்புக்காக தன்னோட எல்லா ஆசைகளையும் அவர் தள்ளி வச்சிட்டாரு. ஒரு குழந்தை வேணுங்கிற ஆசையை கூட எனக்காக அவர் தள்ளி வச்சிட்டாரு. ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சாரு. நிறைய பூஜை பண்ணாரு, வேண்டிக்கிட்டாரு. அவர் எப்பவும் எனக்கு சப்போர்ட்டா இருப்பாரு. என்னோட இந்த பாட்டை கேட்கும் போது எல்லாரையும் விட சந்தோஷப்படுறவரு கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்டா தான் இருக்கும். ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை விஷயமா போகணுங்கிறதுனால அவரால் இங்க வர முடியாம போயிடுச்சு. என்னோட எல்லா ஆசைகளுக்கும் ஒளி விளக்கா இருந்த அவரோட காலை பிடிச்சு மனசார சந்தோஷப்படணும்.
விஷயம் சொல்லணும். மைக்கு. சரி சொல்லுங்க. தேங்க்யூ. ஒரு விஷயத்த உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும். கௌரி, வார்த்தைகளால் உயர்வா பேசுற உன்னிகிருஷ்ணன் நான் தான். என் குரலை கேட்டுதான் நீங்க சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன். நான் சொல்ல வந்த விஷயத்த கேட்டு முடிக்கிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். என் குரலோட குறைய கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நீங்க மறந்துடுங்க ப்ளீஸ். கௌரி, என்னை பற்றி சொன்ன நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நான் தகுதியானவே இல்லை. கௌரியோட குரல் திரும்ப கிடைக்கிறதுக்காக நான் வேண்டிக்கவே இல்லை. திருப்பி கிடைக்காம இருக்கதான். என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கு முன்னாடி கௌரியோட ஒரே ஒரு குறை, அவரால் பேச முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த குறை மட்டும் அவளுக்கு இல்லைன்னா அவளுக்கு முன்னாடி நான் ஒரு ஆளே இல்லைன்னு ஆயிடுன்னு நான் பயந்துட்டேன். என்னோட கௌரிய இழந்துருவணும்னு தோணுனப்போ நான் என் குரலை விட கேவலமானது என்னோட மனசு தான். ஸ்கூலில் அட்டெண்டன்ஸ் சொல்றதுக்காக எந்திரிச்சிருக்கும் போது தான் நான் முதல் வாட்டி அசிங்கப்பட்டேன். டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமா சேர்ந்து என்ன அன்னையிலிருந்து என் குரலை நான் வெறுக்க ஆரம்பித்தேன். மக்கள் கூடி இருக்கிற இடத்துல இருந்து விலகியே இருப்பேன். இப்படி ஒரு குரலை கொடுத்ததுக்காக நான் கடவுளை கூட பல முறை திட்டி இருக்கேன். ஆனால் கடவுள் கொடுத்த வரம் தான் எனக்கு இந்த குரல்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். காரணம், யார் கேட்டாலும் உடனே சிரிக்கிற இந்த குரல் தான் என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை என் கௌரிய எனக்கு கொடுத்துச்சு. இந்த குரல் மட்டும் இல்லாமல் இருந்தா கௌரி கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான். என் மனசுல இருந்த குற்ற உணர்ச்சி இப்போ மொத்தமும் கௌரியோட வார்த்தைகளால மாறி போச்சு. அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் இவ்வளோ நேரமா பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன்.